ஓகே மிச்சு சாப்டர் 9 ஒன்றுக்கு அப்புறம் 9 போயிட்டாங்களா? சாப்டர் 1க்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக 9 ஓகே. இல்ல 1 அதுக்கு அப்புறம் ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் எடுத்தாங்க. சரி ஓகே விடு பரவாயில்ல. இந்த லெசன் தான் கொஞ்சம் புரியல அதனால தான். சரி ஓகே. ஓ இந்த லெசன் சாப்டர் 9 தான் அனுப்பிச்சிருக்க பரவாயில்ல. இது எது இந்த லெசன் வந்து பாதிக்கு மேல தான் மாமா எடுத்துட்டாங்க, ஃபுல்லா எடுக்கல. சரி ஓகே நம்ம பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாமா? பார்க்கலாம் மாமா. சரி ஓகே. அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஐடென்டிட்டிஸ். ஓகே இது அல்ஜிப்ரான்னு சொல்லுவாங்க சரியா? அல்ஜிப்ரானா என்ன மீனிங்கு? ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறது. பட் அல்ஜிப்ரான்றது என்ன மீனிங்? ஓகே அதை வந்து ஒரு அரபிக் வேர்டு அல்ஜாபர் அப்படின்ற மாதிரி சரியா? அது வந்து ஒரு அரபிக் வேர்டு. அதோட மீனிங் என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் மினி ப்ரோக்கன் பார்ட்ஸ். ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறது எல்லாத்தையும் சேர்க்கறது சரியா? அதுதான் அதோட மீனிங் ஓகேவா? ஓகே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஓகேவா? பட் நீ சொன்னது கரெக்ட் தான். ஓகே ஒரு வேரியபிள் இருக்கும், ஒரு வேரியபிள் கிடையாது, இட் டிபெண்ட்ஸ். ஓகே பாலி ஒரு இது இருக்கும், 2 இது இருக்கும் ஓகேவா? நிறைய கூட இருக்குது, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சரியா? ஓகே இதை வந்து ஃபஸ்ட் 9.1 வாட் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ். In early classes we have already become familiar with what algebraic expression. ஓகேவா? எக்ஸாம்பிள் எக்ஸ்பிரஷன் என்னது? x + 3 2y - 5 3x ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்லாம் படிச்சிருக்கீங்களா? x × x அதெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர்லாம் தெரியல, எக்ஸ் க்யூப்லாம். ஓகே 4xy + 7 எக்ஸெட்ரா. இதெல்லாம் ஒரு ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, ஒரு எக்ஸ்பிரஷன் ஆர் ஈக்குவேஷன் சரியா? ஓகே இப்போது இந்த ஈக்குவேஷனில் நீ எக்ஸுக்கும் ஒய்க்கும் எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். இட் கேன் பி எனி திங், அதுதான் அர்த்தம். புரியுதா? ஓகே இப்போது x + 3 = 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸுக்கு பர்டிகுலராக ஒரு வேல்யூ தான் வரும். புரியுதா? பட் ஒரு ஈக்குவேஷனில் ஆன்சர் இல்லாமல் ஒரு நார்மலாக வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீ எந்த வேல்யூ வேணாலும் அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம். புரியுதாப்பா? ஸோ x + 3 பார்த்தோன்னா ஓகே எக்ஸுக்கு நீ வேல்யூ மாற்ற உனக்கு ஆன்சர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க. யூ கேன் ஃபார்ம் மெனி மோர் எக்ஸ்பிரஷன் as you know expression or form from variables and constant. ஓகே இதில் வேரியபிள் x + 3ல எது வேரியபிள் எது கான்ஸ்டன்ட்டு? வேரியபிள் வந்து 3 மாமா, கான்ஸ்டன்ட் வந்து x. அப்படியே மாற்றி சொல்கிற பாரு. வேரியபிள்னால் என்னது? வேரி ஆகக்கூடாது. கான்ஸ்டன்ட்னா வந்து அந்த வேரியபிள்னால் வேரி ஆகணும். கான்ஸ்டன்ட்னா அந்த வேல்யூ மாறவே மாறாது. x + 3ல எது மாறவே மாறாது? 3 தான் மாறாது. ஸோ அதுதான் கான்ஸ்டன்ட்டு. எக்ஸு தான் வேரியபிள். எக்ஸுக்கு நீ எந்த நம்பரை வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே ஸோ வி நோ தட் த வேல்யூ ஆஃப் ஒய் இந்த எக்ஸ்பிரஷன் 2y - 5ன்னு ஒரு ஈக்குவேஷன் போட்டிருக்காங்க சரியா? எக்ஸ்பிரஷனு ஓகே இட் கேன் பி 2 5 -3 0 5/2 7/3 எது வேணாலும் நீ போட்டுக்கலாம் ஒய்க்கு. புரியுதா? உனக்கு வந்து வேல்யூ மாறும் டோட்டலாக. புரியுதா? ஸோ 2y - 5ல் பார்த்தோன்னா 5ன்றது கான்ஸ்டன்ட்டு சரியா? ஒய்ன்றது மட்டும்தான் வேரியபிள். ஓகே ஓகே the value of an expression changes with the value chosen for the variable it contains. Thus as y takes on different values. இப்போ பாரு அவங்க என்ன போட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு ஒய்க்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. 2ன்னு போட்டால் என்ன வரும்? 2 × 2 4 4 - 5 -1. புரியுதா? ஸோ ஒய்யை 2ன்னு எடுத்துக்கிட்டேன்னா -1 கிடைக்கும். ஒய்யை 0ன்னு எடுத்துக்கிட்டேன்னா -5 கிடைக்கும். கரெக்டா? அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதா? ஓகே இப்போது இந்த அல்ஜிப்ரா இந்த மாதிரி ஈக்குவேஷன் இதெல்லாம் போடுறது வந்து நம்ம ஏன் வந்து இதை முதல்ல பண்ணணும்? ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நமக்கு டே டு டே லைஃப்பில் வந்து எப்போ நமக்கு யூஸ் ஆகும்? போட்டியா? சரி வாங்கி தரேன். சொல்கிறா டே டு டேயில் வந்து இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி யூஸ் ஆகும்? டே டு டே லைஃப்பில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அன்றாடம். எப்படி யூஸ் பண்ணுவோன்னு சொல்லு பார்ப்போம். சரி ஓகே ஒரு சிம்பிளாக இது பண்ணிக்கோ. ஓகே அந்த அல்ஜிப்ரா ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா வந்து எப்போவுமே ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயத்தை சார்ந்து தான் இருக்கும். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அம்மா வந்து ரைஸ் வைக்கிறாங்க டெய்லியும் சரியா?
இப்போ வந்து நீங்கள் நார்மலாக வந்து 4 பேர் இருக்கீங்க வீட்டில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 4 கப்பு வைக்கிறாங்க, ஓகேவா? இப்போது இன்னொரு 4 பேர் கெஸ்ட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. அப்போ அம்மா எத்தனை கப் ரைஸ் வைப்பாங்க? இன்னும் ஒரு 4 வைப்பாங்க. 8 கப்ஸ் வைக்கிறாங்களா? ஸோ இப்போ இதை வந்து நீ வந்து இது வந்து இட்ஸ் அன் அல்ஜீப்ரா. ஓகே, இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் இல்லைப்பா. ஓகே, 1:1, ஒரு ஆளுக்கு ஒரு கப் ரைஸு. புரியுதா? இப்போ கப்புன்றது வந்து கான்ஸ்டன்ட்டு, நம்பர் ஆஃப் கப்பு மட்டும் வேரி ஆகும். அது எப்படி நம்ம சொல்லலாம்? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ் இன்ட்டு கப்புன்னு சொல்லலாம், இல்லை எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு சொல்லலாம். ஒய்ன்றது அந்த குவான்டிட்டி. ஓகே, இல்லைனா வந்து 2xன்னு சொல்லலாம். 2ன்றது வந்து மேபி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2ன்றது வந்து ஒரு 2 கிராம் அந்த மாதிரி. சரியா? ஓகே, எக்ஸுன்றது நம்பர் ஆஃப் பர்சன். ஸோ நம்பர் ஆஃப் பர்சன் அதிகமாக அதுக்கேற்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணி அவங்க ரைஸ் போடுறாங்கல்ல, அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் அல்ஜீப்ரா. ஓகேவா? அடுத்து இன்னொன்று வந்து ஒரு பக்கெட் இருக்குது, ஓகேவா? சும்மா த்ரோ போட்டு விளையாடுவீங்களா, அந்த கூடைக்குள்ளே போடுறது, பாலை குப்பை தொட்டிக்குள்ளே போடுறல. ஓகே, அதை எப்படி நீ ப்ரொஜெக்ட் பண்ணுவ? ஒரே மாதிரி தான் போடுவேன் எப்போவுமே. தூரமாக இருந்தால் கொஞ்சம் தூக்கி போடுவேன், கிட்ட இருந்தால் இப்படி போடுவேன், மாற்றுவதில் உன்னோட ப்ரொஜெக்ஷனை. அதை கூட நீ ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். இங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் இருந்தால் நீ இந்த ஆங்கிளில் போடணும் அப்படின்னு. புரியுதாப்பா? புரியுதா? ஸோ அதை கூட வந்து நீ வந்து அல்ஜீப்ராவில் வந்து எக்ஸ்ப்ரெஷனாக கூட உன்னால் மாற்ற முடியும். புரியுதா? ஸோ எவ்ரிடே லைஃப்பில் நம்ம என்னென்ன விஷயம், நிறைய விஷயம் பண்ணுறது எல்லாமே வந்து ஓகே அல்ஜீப்ராவை பேஸ் பண்ணி தான். இது இருந்ததுன்னா நான் இப்படி பண்ணுவேன், இது இருந்தால் நான் இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவேன்னு சொல்கிறோம்ல, அதே தான். புரியுதா? ஓகே, டெம்பரேச்சர் அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம சீக்கிரம் சமைக்கணும், அப்போ என்ன பண்ணுவோம்? ஃப்ளேமை ஹையாக வைப்போம். ஓகே, ரொம்ப பொறுமையாக சமைக்கணும் அப்படின்னா ஃப்ளேமை ரொம்ப லோவாக வைப்போம். புரியுதா? அப்போ என்ன அர்த்தம்? ஃப்ளேமை ஹையாக ஆக்குனா ஹீட் ஃபாஸ்ட்டாக நடக்கும், ஸ்லோவாக ஆக்குனா ஸ்லோவாக நடக்கும். புரியுதாப்பா? இது எல்லாமே வந்து ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தை சார்ந்து இருக்கிறது. புரியுதா? இதை மாற்றும் போது அதுவும் மாறும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே தான் அல்ஜீப்ரா ஈக்குவேஷனுக்குள்ளே வரும். புரியுதா? ஓகே, இப்போ இந்த மாதிரி விஷயந்தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி இருக்கிறது தான். சரியா? இப்போ பாருங்கள், நம்பர் லைன் அண்ட் எக்ஸ்பிரஷன். கன்சிடர் த எக்ஸ்பிரஷன் x + 5. x + 5ல் 5ன்றது வந்து கான்ஸ்டன்ட், அது மாறாது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க? பீன்ற ஒரு பாயிண்ட்டு எக்ஸ்லேருந்து வரையும் 5ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் அந்த எக்ஸுன்ற வேரியபிள் வந்து ஆரோ மார்க் போட்டாங்க. அது எவ்வளோ பெருசு வேணாலும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும், அதுக்கு முடிவும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன்னா இட் கேன் பி எனிதிங். அதனால தான் லெஃப்ட் சைடில் அது ஆரோ மார்க்கில் காமிச்சிட்டாங்க. புரியுதா? ஓகே, இன்னொரு விஷயம் நல்லா பார்த்துக்கோ. வேரியபிள் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டரில் தான் போடணும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஏதாவது ஒரு பாயிண்ட்டை டினோட் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் நீ ஜாமெட்ரிலேயே பார்த்துருப்ப. ஓகே, அப்புறம் பாரு, எக்ஸ் மே பி எனிவேர் ஆன் த லைன். கரெக்டா? ஓகே, அதாவது ஓகே, பட் இட் டெஃபினிட் தட் த வேல்யூ ஆஃப் x + 5 இஸ் கிவன் பை அ பாயிண்ட் P5 யூனிட் டு த ரைட் ஆஃப் எக்ஸ். சிமிலர்லி த வேல்யூ ஆஃப் x - 4 வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வரும். மீன்ஸ் எக்ஸுக்கு ரிவர்ஸில் பேக் சைடில் 4 இது பின்னாடி தள்ளி வரும். புரியுதாப்பா? இதெல்லாம் தான் சம் எக்ஸ்பிரஷன் ஈக்குவேஷன். அவ்வளோதான், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஓகே ஓகே, நம்ம அடுத்த பேஜ் போயிடலாம். ஓகே, ட்ரை திஸ். Give 5 example of expression containing only one variable and 5 examples of expression containing 2 variables. சும்மா சொல்லு பார்ப்போம். 1 வேரியபிள் ஒன்று சொல்லு, 2 வேரியபிள் ஒன்று சொல்லு போதும். எக்ஸ்பிரஷனா சொல்லணுமா மாமா? ஆமாம், எக்ஸ்பிரஷனில் தான் சொல்லணும். 2x = 4. ஈக்குவல்ட்டுலாம் சொல்லக்கூடாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன்னா அந்த எக்ஸ்பிரஷன் அவ்வளோ தான். நீ அந்த வேல்யூக்கு என்ன வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும். 5x 5x அவ்வளோதான். ஓகேவா? அதில் எது வேரியபிள்? வேரியபிள் வந்து x தான் வேரியபிள், அவ்வளோதான். ஓகேவா? அது வந்து கண்டெய்னிங் 1 வேரியபிள். ஓகே, அடுத்தது வந்து கண்டெய்னிங் 2 வேரியபிள்ஸ்னா 4xy ஆர் 4x + y, x + y,
எக்ஸ் மைனஸ் ஒய் எப்படி வேணாலும் சொல்லலாம். ப்ளஸ் மட்டும்தான் இருக்கணும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஷோ ஆன் த நம்பர் லைன். ஓகேவா? எக்ஸ், எக்ஸ் மைனஸ் 4, 2x + 1, 3x - 2 இதெல்லாம் நம்பர் லைனில் எப்படி சொல்லுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் போன பேஜில் கொடுத்துருக்காங்க பாரு. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? 4x + 5 கொடுத்துருக்காங்களா? ஓகே, 5ன்றது கான்ஸ்டன்ட்டு, சிடிக்கு நடுவில் போட்டாங்க, அது மாறாது. ஓகே, அப்புறம் எக்ஸுன்னு ஒரு பாயிண்ட்டை வந்து அவங்க டினோட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரியாது. பட் அங்கே அவங்க என்ன காட்ட முயற்சி பண்ணுறாங்கன்னா 1 2 3 4 4x + 5 அந்த கர்வ் மாதிரி போடுறாங்களே, அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ? அதுதான் 1x. ஆனால் அந்த எக்ஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. புரியுதா? ஓகே, 4 ஜம்ப்பு பண்ணியிருக்காங்க. அதை எக்ஸ் ஒரு ஜம்பையும் எக்ஸுன்னு டினோட் பண்ணியிருக்காங்க, எக்ஸுன்னு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது கூட 5ன்ற ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகுது. புரியுதாப்பா? அவ்வளோதான். இப்போது வெறும் எக்ஸ்னா நீ எப்படி இது பண்ணுவ? லைனில் எப்படி காட்டுவ? ஜீரோக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஜம்பில் எக்ஸ்ன்னு போடணும், அவ்வளோதான். அது வந்து இட் கேன் பி எனி திங். எக்ஸ் மைனஸ் 4னா ஓகே, 4 இது வெரி குட். சரியா? 4 இது இந்த பக்கம் போகணும். 2x + 1 இவங்க 4x + 5 கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி தான். ஓகே, 1ன்னு போட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டை காமிச்சிடணும். அதுலேருந்து ஒரு 3 ஜம்ப்பு, 2x 2 ஜம்ப்பு. அந்த ஒரு ஜம்போட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு எக்ஸ்ன்னு ஸ்மால் எக்ஸ் போடணும். புரியுதாப்பா? ஓகே, அவ்வளோதான். 3x - 2ம் அதே மாதிரி தான். 3x -2ன்றதை 0க்கு நீ இந்த பக்கம் காட்டணும். ஓகே, 0க்கு ரைட் சைடில் 3xஐ காட்டணும். சரியா? ஓகே, அவ்வளோதான்ப்பா. ஓகே, அடுத்தது 9.2 டேர்ம்ஸ், ஃபேக்டர்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட். இது நல்லா கவனிங்க. ஒரு பேருக்கும் ஒரு மீனிங் இருக்குது, கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நல்லா நான் பொறுமையாக சொல்கிறேன், புரியலன்னா கேளு திரும்ப. டேக் த எக்ஸ்பிரஷன் 4x + 5. திஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் மேட் அப் ஆஃப் 2 டேர்ம்ஸ். கரெக்டா? 4xன்றது ஒரு டேர்மு, 5ன்றது ஒரு டேர்மு. கரெக்டாக? அது ரெண்டும் ஆட் ஆகிருக்கு. ஓகே, இதில் வந்து 2 டேர்ம்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் தான். ஒன்றா நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷனில் வந்து ஆப்ரேஷனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒன்றா போடுறது வந்து ஒரு டேர்ம். அது வந்து சேர்ந்து கூட இருக்கலாம், மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆகி கூட இருக்கலாம், 4x அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அது ஒரு டேர்ம். சரியா? அப்புறம் டேர்ம்ஸ் ஆர் 4 + x வந்து 2 டேர்மா? ஆமாம், 4 + x 2 டேர்ம். கரெக்டு. சரியா? இங்கே என்ன ஆகுதுன்னா ரெண்டு டேர்ம் ஆட் ஆகி எக்ஸ்பிரஷனை ஃபார்ம் பண்ணுது. புரியுதா? 4x + 5 2 டேர்ம் ஆட் ஆகி எக்ஸ்பிரஷனை ஃபார்ம் பண்ணுது. இதுவரையும் புரிஞ்சிடுச்சா? ஓகே, டேர்ம்ஸ் themselves கேன் பி ஃபார்ம்ட் as the product of the factor. ஓகே, அதாவது டேர்ம் வந்து தனியாகவும் இருக்கலாம், இல்லைனா ஒரு ப்ராடக்டோட ஃபேக்டராக கூட இருக்கலாம். இப்போ இங்கே பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் 4x அது எக்ஸாகவும் இருக்கலாம், இல்லை வெறும் 4xஆக கூட ஒரு ப்ராடக்டோட இதாக கூட இருக்கலாம். புரியுதா? அதை பிரிக்கக்கூடாது. த டேர்ம் 4x இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டர் 4 and x. ஓகே, அதாவது இப்போ 4xன்றது நம்ம டேர்ம்னு எடுத்துக்கிறோம், அதில் 2 ஃபேக்டர் இருக்குது. 4ன்றது ஒரு ஃபேக்டரு, எக்ஸுன்றது ஒரு ஃபேக்டர். புரியுதா? அதை தான் ஃபேக்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். புரியுதாப்பா? ஓகே, த டேர்ம் 5 இஸ் மேட் அப் ஆஃப் ஜஸ்ட் 1 ஃபேக்டர். அதை ஃபர்தராக வந்து 4xஐ வந்து ஒரு டேர்மு 2 ஃபேக்டராக பிரிக்கிறோம். அதில் 4 ஒரு ஃபேக்டர், எக்ஸ் ஒரு ஃபேக்டர். அடுத்தது வந்து இன்னொரு டேர்ம் எடுக்கிறோம் 5, அதில் வந்து ஒரே ஃபேக்டர் தான், ஏன்னா 5 மட்டும்தான் இருக்குது, அதை பிரிக்க முடியாது. புரிஞ்சிச்சா? இப்போ டேர்முக்கும் ஃபேக்டருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு புரியுதா? ஃபேக்டர் எல்லாம் சேர்ந்தது தான் டேர்மு, டேர்ம்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் எக்ஸ்பிரஷனு. ஓகேவா? ஓகே, த எக்ஸ்பிரஷன் 7xy - 5x has 2 டேர்ம்ஸ். ஏன்னா 7xyன்றது ஒரு டேர்மு, 5xன்றது ஒரு டேர்மு. ஆனால் 7xy உள்ளே பார்த்தோம்னா 3 ஃபேக்டர் இருக்குது. கரெக்டா? 7xy. அதே மாதிரி 5xல 2 ஃபேக்டர் இருக்குது, 5x. கரெக்டா? ஓகே, த நியூமரிக்கல் ஃபேக்டர் ஆஃப் அ டேர்ம் இஸ் கால்ட் இட்ஸ் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆர் சிம்ப்ளி கோஎஃபிஷியன்ட். அதாவது அந்த ஃபேக்டரில் எதெல்லாம் நம்பரில் வருதோ அதெல்லாம் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம், ஏன்னா அது மாறாது. கரெக்டா? 7xyல 7ன்றது கான்ஸ்டன்ட் தான், ஆனால் அது தனியான ஒரு கான்ஸ்டன்ட் கிடையாது.
எக்ஸ் வேரியாக ஒய் வேரியாக அதோட ப்ராடக்டோட வேல்யூ மாறும். ஆனால் அதை தனித்தனியாக பிரித்து பார்த்தோன்னா அந்த 7ன்ற வேல்யூ 7ஆக தான் இருக்கும் எப்போவுமே. கரெக்டாக? அதை வந்து நம்ம வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா அது ஒரு தனியான ஒரு வேல்யூ கிடையாது. ஓகே, அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் ப்ராடக்டில் வந்து ஒரு நம்பர் வந்து கூட வந்ததுன்னா அதுக்கு பேர் தான் கோஎஃபிஷியன்ட். புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான். the coefficient in the term 7xy is 7 and the coefficient in the term minus 5x அப்படின்னு சொல்லும்போது அது என்னது? -5 வித் இதோட சொல்லணும். ஓகேவா? ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த சைனோட சொல்லணும். சரியா? அவ்வளோதான். புரிஞ்சிடுச்சா இது வரையும்? டேர்ம் ஃபேக்டர் கோஎஃபிஷியன்ட் என்னென்னா, டேர்ம்ன்றது ஒரு டேர்மை ஆடோ மைனஸோ பண்ணுறோம், அதெல்லாம் சேரும்போது எக்ஸ்பிரஷன். அந்த டேர்மை எடுத்து பிரிக்கும் போது ஒன்று ஒன்றா பிரித்தோன்னா அதெல்லாம் ஒன்று ஒரு ஃபேக்டர்ஸ். அதில் நியூமருக்கு நம்பர் ஃபேக்டரில் வந்து நம்பர் வந்ததுன்னா அது கோஎஃபிஷியன்ட். அவ்வளோதான். அது நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க, இல்லைனா சிம்பிளி கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். புரிஞ்சிடுச்சா? ஓகே, ட்ரை தீஸ். ஐடென்டிஃபை த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈச் டேர்ம் இன் த எக்ஸ்பிரஷன். டக்குன்னு சொல்லுங்கள். எதெல்லாம் கோஎஃபிஷியன்ட் அதில்? டக்குன்னு சொல்லலாம். -10 +5 -20. -20 கோஎஃபிஷியன்ட் கிடையாது. -20 இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். கன்ஃபியூஸ் ஆகிக்காத. -20 வந்து ஃபேக்டரு. ஓகேவா? ஆமாம், டேர்மில் அது கூட வேரியபிள் வரணும். வேரியபிள் கூட வருது பாரு, அந்த நம்பர் தான் கோஎஃபிஷியன்ட். புரியுதாப்பா? அந்த வெறும் நம்பர் வந்து இட்ஸ் எ கான்ஸ்டன்ட், அதை இது கூட சேர்க்கக்கூடாது. சரியா? ஓகே, அடுத்தது மோனோமியல், பைனாமியல், பாலினாமியல். மோனோ அண்டர்லைன் பண்ணிக்காதெல்லாம். மோனோ பை BIPOL பாலி. இதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது, நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். அதனால் இந்த நேமோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மோனோபோலி. மோனோனா சிங்கிள், ஒன்று தான் இருக்கும் மீன்ஸ். ஓகே, மோனோனா சிங்கிள். ஓகே, பை என்னப்பா சொல்லு. சாருக்கு வந்து அந்த ஒரு அவங்க என்னோட ரெக்கார்டுக்கு வந்து ஒரு இது அனுப்ப சொன்னாங்க மாமா. அதை இப்போ அம்மா அனுப்ப சொல்லிட்டு வந்துருவாங்க மாமா. சரி, ஓகே. ஓகே, அண்டர்லைன் பண்ணிட்டியா? மோனோ பை. மோனோனா சிங்கிள், பை BIனா வந்து 2, பாலினா மெனி. மேலே வேணா எழுதிக்கோ. ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, எக்ஸ்பிரஷன் தட் கண்டைன்ஸ் ஒன்லி ஒன் டேர்ம் இஸ் கால் மோனோமியல். ஏற்கனவே நம்ம மேலே டேர்ம்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ஒரு டேர்ம் இருந்தால் மோனோமியல், 2 டேர்ம் இருந்தால் வந்து பைனாமியல். ஓகே, 3 ஆர் மோர் இருந்ததுன்னா 3 இருந்தால் வந்து ட்ரைனாமியல். ஓகேவா? நிறைய இருந்துருச்சுன்னா பாலினாமியல். ஓகே, அவ்வளோதான். சரியா? ஓகே, இன் ஜென்ரல் an expression containing one or more terms with non-zero coefficient. ஓகேவா? அதாவது நான்-ஜீரோ கோஎஃபிஷியன்ட்னா கோஎஃபிஷியன்ட்டில் ஜீரோன்ற ஒன்று வராது. ஓகேவா? கோஎஃபிஷியன்ட்டில் ஜீரோன்னு ஒன்று வந்துட்டா என்ன ஆகிடும்? வேல்யூ 0 ஆகிடும். ஸோ அது ஈக்குவேஷனில் போடுறதுக்கு அவசியமே கிடையாது. சரியா? அவ்வளோதான். இஸ் கால் பாலினாமியல். ஓகே, a polynomial may contain any number of terms one or more than one. சரியா? ஓகேவா? அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மோனோமியல்ஸ். ஓகேவா? அங்கே பாருங்கள், ஒரு டேர்ம் தான் இருக்கணும். ஓகேவா? ஆனால் அது வந்து வேறு மாதிரி இருக்கலாம். இப்போ 4x² ஒரு டேர்ம் தான். ஆப்ரேஷன் எதுவுமே வரக்கூடாது, ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த மாதிரி வரக்கூடாது. அவ்வளோதான். இப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ. 4x², 3xy, -7z, 5xy², 10y. என்னம்மா? ஒரே ஒரு டேர்ம். ஆனால் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம், கோஎஃபிஷியன்ட் இருக்கலாம், ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கலாம். ஆனால் டேர்ம் ஒன்று தான் இருக்கணும். சரியா? அடுத்தது பைனாமியலில் வந்து 2 டேர்மு, A + B. ஓகே, 4l + 5m, A + 4. அதில் வந்து கான்ஸ்டன்ட் வந்துருச்சுன்னா வந்து இது டேர்ம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆப்ரேஷனில் வந்து ஒரு வெறும் வேல்யூ வந்தால் கூட வந்து இட்ஸ் அ டேர்ம். சரியாப்பா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காத. ஓகே, -3xy, அதாவது 5 - 3xy, z² - 4y² எக்ஸெட்ரா. புரிஞ்சிடுச்சா? மோனோமியல், பைனாமியல். ட்ரைனாமியல்னால் ஒன்றும் கிடையாது, 3 இருக்கும் இதே மாதிரி. அவ்வளோதான், 3 டேர்ம் இருக்கும். ஓகே, அடுத்தது பாலினாமியல்னால் வந்து மோர் தேன் 3ன்னு வச்சுக்கோ. இங்கே வந்து மோர் தேன் 3. சரியா? அதாவது A + B + C + D. அவ்வளோதான். அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், இல்லை மைனஸாக இருக்கலாம். புரிஞ்சிடுச்சா? இது டிவிஷன் வரலாம். ஓகேவா? நம்ம எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். சரியா? டிவிஷன் கூட வரலாம் ஆக்சுவலாக. ஆனால் டிவிஷன் வந்து நீ எக்ஸ்பிரஷனில் இந்த மாதிரி எழுத மாட்டேன்.
3/4 அந்த மாதிரி எழுது ஓகேவா. அதை நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம். இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காது, இது வரையும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ ஓகேவா. ப்ளஸ் மைனஸ் மட்டும் ஃபஸ்ட்டு பாரு. மல்டிப்ளிகேஷன் இது உள்ளே வந்துடும். ஓகே. கிளாசிஃபை த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் ஆஸ் மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல். எனக்கு ஒன்று மட்டும் ஒரு 2-3 சொல்லு போதும். -z + 5. பைனாமியல். ஓகே. AB - AC. பைனாமியல். 17. மோனோமியல். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கன்ஸ்ட்ரக்ட் 3 பைனாமியல் வித் ஒன்லி எக்ஸ் ஆஸ் அ வேரியபிள். எப்படி பண்ணுவ? 3 பைனாமியல் சொல்லணும், எக்ஸ் மட்டும்தான் வேரியபிளாக இருக்கணும். x + x + x. x + 2, x + 3, x + 8 இல்லைனா வந்து 3x + 4 அந்த மாதிரி கூட மாற்றி மாற்றி சொல்லலாம். இல்லைனா x² + 3 அந்த மாதிரிலாம் சொல்லிக்கலாம். 3 பைனாமியல் வித் x and y as வேரியபிள். 4xy + 5xy + 6xy. x + y கூட சொல்லலாம். சரியா? ஒரே மாதிரி இது பண்ணாத, மாற்றி மாற்றி இது பண்ணிக்கோ ஓகேவா. x² + y² சொல்லலாம், இல்லை 4xy + 5 அந்த மாதிரி சொல்லலாம், இது வேணால் சொல்லலாம். 3 மோனோமியல் வித் x and y as a வேரியபிள். மோனோமியல் x or y x into y, x + y. மோனோமியல். மோனோமியல் ஆப்ரேஷனே வரக்கூடாது. 2xy xy ஓகேவா. அப்புறம் வந்து x into y² இல்லைனா x²y அந்த மாதிரிலாம் சொல்லிக்கலாம். ஓகே, ஒரு டேர்ம் தான் இருக்கணும். 2 பாலினாமியல் வித் 4 or more terms. இதெல்லாம் நீயே பண்ணிடலாம். சரியா? நீ அப்படியே எழுதிக்கிட்டே போகலாம். சரியா? 4 or more terms சொல்லிட்டாங்க. லைக் அண்ட் அன்லைக் டேர்ம்ஸ். ஓகே, இது ரொம்ப ஈஸி தான். சரியா? ஒரே மாதிரி டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அது லைக் டேர்ம், வேறு மாதிரி இருந்தால் அன்லைக் டேர்ம்ஸ். ஓகேவா? இது ரொம்ப இது பண்ண வேணாம். ஓகே, இங்கே பாருங்கள் கீழே லைக். இங்கே கீழே பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லைக் டேர்ம்ஸ் 7x, 14x, -13x. அதாவது சேம் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கும் பாரு. சேம் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் இருக்கும் பாரு. ஒரு கோஎஃபிஷியன்ட்டு ஒரு ஃபேக்டர், ஒரு கோஎஃபிஷியன்ட்டு ஒரு வேரியபிள் இருக்குது பாரு. 7x, 14x, 13x. புரியுதா? இதெல்லாம் லைக் ஒரே மாதிரி இருக்குது. அடுத்தது பாரு, லைக் இன்னொரு லைக் கொடுத்துருக்காங்க பாரு. 5x², 9x², 5x², 5x வந்து லைக் கிடையாது, x². அந்த ஆப்ரேஷன் சேமாக இருக்கணும். புரியுதாப்பா? ஆனால் ப்ளஸ் மைனஸ் மாறலாம், வேல்யூ மாறலாம் கோஎஃபிஷியன்ட்டுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ மாறலாம், அதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எக்ஸ்ப்ரெஷன் ஒரே மாதிரி இருக்கணும். அதெல்லாம் லைக் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஓகேவா? லைக் டேர்ம்ஸ்னு சொல்லலாம். சரியா? அதாவது பேசிக்காக பார்த்தோன்னா அந்த டேர்மில் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் சேமாக இருக்கும்ப்பா, ஃபேக்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். சரியா? பிரிச்சேன்னா ஓகே. இங்கே கீழே பாருங்கள் 7xy, 5xy. ப்ளஸ் மைனஸ் பாதர் பண்ணாது, அது மாறலாம். சரியா? அப்புறம் 7x, 7y வந்து நாட் லைக். ஏன் நாட் லைக்கு? 7y ஆர் 7x and 7y நாட் லைக். வேரியபிள் வேறு இருக்குது. வெரி குட், அவ்வளோதான். சரியா? அடுத்ததில் பாரு 7x and 7xy இருக்குது. இங்கே 2 வேரியபிள் இருக்குது, அங்கே ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ அதுவும் கிடையாது. 7x 5x². ஓகேவா? கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்குது. ஆமாம். ஸோ அதுவும் வந்து அன்லைக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? ஓகே. இதில் வந்து லைக் இதே மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நீயே பண்ணிவிடுவேன். கரெக்டாக? எக்ஸாம்பிள் 7xyக்கு 2 லைக் எழுத சொல்கிறாங்க. 9xy -5xy அந்த மாதிரி நீயே எழுதலாம். 4mn²னால் அதே mn தான் யூஸ் பண்ணணும். அதே m தான் இருக்கணும், n² தான் இருக்கணும். அதை மாற்றிடக்கூடாது. புரியுதாப்பா? எல்லுனா எல்லா தான் இருக்கணும். ஓகே. அடுத்தது 9.5 அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து அடிஷன் சப்ராக்ஷன் எப்படி இந்த எக்ஸ்பிரஷனில் பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் இன்னொரு எக்ஸ்பிரஷன் கூட எப்படி ஆட் பண்ண போகிறோன்னு. சரியா? ஓகே. இங்கே பார்த்தோன்னா வெரி சிம்பிளான லாஜிக் தான். நார்மலாக நான் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஒன்ஸோட ஆட் பண்ணுவோம், டென்ஸோட ஆட் பண்ணுவோம், ஹண்ட்ரட்ஸோட ஆட் பண்ணுவோம்ல. அதே மாதிரி சேம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை தான் அதோட டேர்ம் கூட ஆட் பண்ணணும். லைக் கூட தான் ஆட் பண்ணணும். புரியுதா? x² கூட தான் ஆட் பண்ணணும், xy கூட தான் ஆட் பண்ணணும், x கூட தான் ஆட் பண்ணணும், y கூட தான் ஆட் பண்ணணும். கான்ஸ்டன்ட் கூட ஆட் பண்ணலாம். புரிஞ்சிடுச்சா? ஓகே. இங்கே பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார். 7x² -4x + 5. அடுத்தது 9x -10. கீழே இருக்குது ரெண்டாவது எக்ஸ்பிரஷனில் வந்து x² இல்லை, அதனால் அதை விட்டுறணும். இப்போ நீ அப்படியே நார்மல் அடிஷனே பண்ணிடலாம். இப்போ +5 -10 அப்போ என்ன கிடைக்கும் உனக்கு? -5. கரெக்டா?
4x மைனஸ் 4x ப்ளஸ் 9x 5x கரெக்டா? ஆமா மாமா. அவ்வளோதான். 7x ஸ்கொயர் அப்படியே வந்துடும். மைனஸ் ப்ளஸ் இப்போ ப்ளஸ் பண்ண மைனஸ் பண்ணலாம் தெரியலப்பா. மைனஸ்னா மைனஸ் அதிகமாக வரும், அது உனக்கு தெரியல, அது போன வருஷமே படிச்சிருப்பேன். சரியா? ஸோ அவ்வளோதான்ப்பா, இது ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ இங்கே கீ என்னென்னா அதோட டேர்மை அந்த டேர்ம் கூட தான் ஆட் பண்ணணும். லைக் டேர்ம்ஸை லைக், அதாவது அது கூட தான் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். லைக் அன்லைக்கு இங்கே வரவே கூடாது. சரியா? அடிஷன் சப்ராக்ஷன் ரெண்டுலேயுமே அதே கான்செப்ட் தான். ஆனால் மல்டிப்ளிகேஷனில் அப்படி கிடையாது. 5x ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் கூட பண்ணலாம். புரியுதா? மல்டிப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இங்கே நம்ம பார்த்தது அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் மட்டும்தான். புரிஞ்சிடுச்சு? மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு வந்து அதுக்கு வேறு கான்செப்ட், இது கிடையாது. சரியா? ஓகே, 5x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் இன்னொன்று பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாது, அது எக்ஸ் கியூப் ஆகிடும். ஓகே, அது வேறு கான்செப்ட். அதே மாதிரி 5x ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் போட்டோன்னா எக்ஸ் கேன்சல் ஆகி 5x வரும் ரிசல்ட்டு, அது பண்ண முடியும். சரியா? ஓகே, எக்ஸாம்பிள் 1 பாருங்கள். கம்மாவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி ஒன்ஸு டென்ஸ் மாதிரி லைக் டேர்ம்ஸ் எல்லாம் அதுக்கு நேராக எழுதணும். அதில் இல்லை அப்படின்னா அந்த கேப் அப்படியே விட்டுரு, அவ்வளோதான். புரிஞ்சிடுச்சா? இதை பிரிக்கிறதுல தப்பு பண்ணனா அவ்வளோதான், டோட்டலாக ஆன்சர் தப்பாயிடும். ஓகே, அதே மாதிரி இங்கே பாரு, எக்ஸ் இசட்டுன்னு சொன்னாலும் ஒன்று தான், இசட் எக்ஸ்ன்னு சொன்னாலும் ஒன்று தான், வேறு நினச்சிடக்கூடாது. கரெக்டா? எக்ஸ் இன்ட்டு இசட்னாலும் ஒன்று தான், இசட் இன்ட்டு எக்ஸ்னாலும் ஒன்று தான். நம்ம அதை மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் நீ சின்ன வயசுலேயே இந்த 4th 5th பார்த்துருப்பேன். சரியா? மல்டிப்ளிகேஷனில் நம்ம மாற்றி 3 × 5 ஒன்று தான், 5 × 3 ஒன்று தான். சரியா? ஓகே, இங்கே பாருங்கள், இதில் ஏதாவது டவுட் இருக்காது ஆட் பண்ணுறதுல? சரி, இதெல்லாம் வந்து சும்மா பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். விச்சு என்ன பண்ணணும்? போட்டு பார்க்கணும். சரியா? அதில் இருக்கிறத எழுதி நீ ஆன்சர் வருதான்னு நீ போட்டு செக் பண்ணணும். எக்ஸாம்பிள் செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரியா? அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும், அப்புறம் வந்து புக் பேக் எக்ஸசைஸ் பண்ணலாம். சரியாப்பா? பார்க்கும்போது ஈஸியாக தான் தெரியும், பண்ணும்போது ஏதாவது சிம்பிள் மிஸ்டேக்லாம் பண்ணுவோம் நம்ம, அதனால் போட்டு பார்க்கணும். சரியா? மேக்ஸை பொறுத்த வரையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, கீழே பாருங்கள் எக்ஸாம்பிள் 2. (7x ஸ்கொயர் மைனஸ் 4xy ப்ளஸ் 8y ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 3y கொடுத்துருக்காங்க. அடுத்ததில் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. சரியா? ஓகே, இங்கே ஏன் வந்து கீழே வந்து மைனஸு ப்ளஸ்ஸுன்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க? ஏன்னா அது ரெண்டுத்தையும் இது ஆட் பண்ணும்போது கீழே ஆன்சர் வரது வந்து என்ன இது காமிக்கணும். சரி, முதல்ல இது அவங்க பண்ணும்போது வந்து காமிக்கிறாங்க. புரியல. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா சிம்பிள் என்ன வரும்னு சொல்றாங்க. சரி, அந்த ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோன்னா மேலே 0 தானே இருக்குது, எதுவுமே இல்லைல்ல கான்ஸ்டன்ட்டில். கீழே -3 இருக்குல்ல, அதை ஏன் +3 ஆகுனாங்க? தெரியலையே மாமா. இப்போ ஈஸி நீ அங்கே எதுக்கு அவங்க ப்ராக்கெட்டில் வந்து இது பண்ணுறாங்க? ஓகே, எதுக்கு பண்ணுறாங்க? ஓகே, இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? சப்ராக்ட். கரெக்டா? ஒரு மைனஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. கரெக்டா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து மேலே 0ன்னு வச்சுக்கிட்டோன்னா என்ன சொல்லணும்? அதை 0 மைனஸ் -3ன்னு வரும். கரெக்டா? 0 ஈக்குவேஷன் மாதிரி எழுதும்போது 0 மைனஸ் -3 ரெண்டு மைனஸ் சேரும்போது என்ன ஆகும்? அதுதான் அங்கே நடக்குது. புரியுதா? மைனஸ் அப்புறம் உள்ளே ஒரு மைனஸ் வர்றதுனால மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அதே மாதிரி செகண்ட் இதில் 6y இருக்குல்ல, அது வந்து மைனஸ் ஆகிடும். புரிஞ்சிச்சாப்பா? மைனஸ் ப்ளஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ்ஸு வந்து மைனஸ் ஆகும், ப்ளஸ்ஸும் மைனஸ் தான் ஆகும். புரிஞ்சிடுச்சா? அதனால் சப்ராக்ஷனில் வந்ததுன்னா நம்ம அடிட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு கீழே வந்து மாற்றிக்கணும், அதை மாற்றிட்டு ப்ளஸ் பண்ணணும். அதுதான் கான்செப்ட், அதான் சிம்பிள். அதாவது சப்ராக்ஷன் கேட்டிருந்தாங்கன்னா கீழே இருக்கிற ஒரு இதில் இருக்கிற வேல்யூவையும் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் எழுதி ப்ராக்கெட்டில் போட்டுக்கோ சிம்பிளாக. இப்போ இங்கே பாரு -3 இருக்கா, ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டாங்க. 6yயில் இருக்கிற ப்ளஸ்ஸை வந்து மைனஸ் ஆக்கிட்டாங்க, -4y ஸ்கொயரில் ப்ளஸ் ஆக்கிட்டாங்க. அப்புறம் 5x ஸ்கொயர் வந்து எதுவுமே கொடுக்கல, ஸோ ப்ளஸ்ஸு அதை வந்து மைனஸ் ஆக்கிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ நார்மல் அடிஷன் பண்ணு.
புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிருச்சு. இப்போ பாரு 3 ப்ளஸ் ஆகிடும், +3. இப்போ வந்து -3 -6 ஆட் பண்ணணும், -9. இந்த அடிட்டிவ் இன்வெர்ஸில் கீழே வந்து சிம்பிளை மாற்றினதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் தான் பண்ணணும், மைனஸ் பண்ணக்கூடாது. மைனஸில் வந்ததுன்னா கீழே ஒன்றுத்துக்கும் ரெண்டாவதுல இருக்கிறதுல வந்து சைனை மாற்றணும், மாற்றிட்டு ஆட் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு தான் நீங்கள் அடிட்டிவ் இன்வெர்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் படிச்சிங்க இதுக்கு முன்னாடி லெசனில். ஞாபகம் இருக்க நம்ம படிக்கும்போது இதுக்காக தான் அது. புரியுதா? இங்கே பாரு -3 வந்து +3 ஆகிடுச்சு. 6y -6y ஆனனால மேலே -3 இருக்குது. ஸோ -9y. கரெக்டா? டேய் மேலே இருக்கிறது மாற்றக்கூடாது. மேலே இருக்கிறது மாற்றினா திரும்ப ஒரே மாதிரி ஆகிடும் எல்லாமே. ஏதோ ஒன்று தான் மாற்றணும். ஒன்றை மாற்றுறதுனால தான் நீ சப்ட்ராக்ஷனுக்கு பதிலாக அடிஷன் பண்ணுற. ரெண்டையுமே மாற்றிட்டேன்னா திரும்ப நீ மைனஸ் தான் பண்ணணும். புரியுதா? அடிட்டிவ் இன்வெர்ஸ்ன்றது ஒரு இதை தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நீ ரெண்டையும் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா என்ன ஆகும்? நீ இப்போ ஒரு பெல்ட் அடிக்கிற, இப்படி தலைகீழாக இருக்க, திரும்ப இன்னொரு தடவை தலைகீழாக ஆனால் என்ன ஆகிடுவேன்? நார்மல் இதுக்கே வந்துடுவேன். புரியுதா? ஸோ 2 இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு இன்வெர்ஸ் தான். ஓகே, அப்போ தான் நம்ம வந்து அதை மாற்ற முடியும். அடுத்தது வந்து 5x அப்படியே 5xஆக வரும். ஏன்னா அங்கே கீழே எதுவும் இல்லை. -0ன்னு வரும், இல்லை +0ன்னு வரும். ஸோ அப்படியே வந்துடுச்சு. 8y² அந்த மைனஸை விட்டுறணும். இப்போ ப்ளஸ்ஸு தான், +4y² படிக்கணும். அதை புரியுதா? 12y² -4xy வந்து அப்படியே வந்துடும், ஏன்னா கீழே 0. 7x² இப்போ வந்து மைனஸ் வந்துடும், இங்கே ப்ளஸ்ஸு கிடையாது, ஏன்னா கீழே நம்ம மாற்றிட்டோம். ஸோ -5x²னா 2x². புரிஞ்சிடுச்சா? இது போட்டு பார்க்கணும் விச்சோ, அப்போ தான் உனக்கு ப்ராக்டிஸ் ஆகும். பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இது நீ பிரித்து எழுதி மாற்றும் போது எங்கேயாவது தப்பு பண்ணிவிடுவேன். ஏதாவது ஒரு தப்பு மைனஸ் வரும்போது மட்டும்தான், ப்ளஸில் பண்ண வேணாம். சரியா? ஓகே, இந்த பாக்ஸில் ஆக்சுவலாக அதுதான் கொடுத்துருக்காங்க. அது நீ படிச்சுக்கிறியா? அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அடிட்டிவ் இன்வெர்ஸை எப்படி பண்ணணும்னு சொல்லி. இப்போ நான் சொன்னதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரியா? எக்ஸசைஸ் 9.1 பாருங்கள். இதில் ஒன்றும் கிடையாது, எது டேர்மு கோஎஃபிஷியன்ட்டுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நான் ஒன்றே ஒன்று மட்டும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மற்றதெல்லாம் நீ பண்ணணும். சரியா? 5th ஒன் சொல்கிறேன் பாரு. சரி, 5th ஒன்று x/2 y/2 -xy. இதில் டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா x/2 ஒரு டேர்மு, y/2 ஒரு டேர்மு, xy ஒரு டேர்ம். சரியா? 5th ஒன்று. ஓகே, கோஎஃபிஷியன்ட் எது? கோஎஃபிஷியன்ட் வந்து x/2 2 மட்டும்தான் கோஎஃபிஷியன்ட்டு. இது ஃபஸ்ட்டு டேர்மில் 2 கோஎஃபிஷியன்ட்டு, செகண்ட் டேர்ம்லேயும் 2 கோஎஃபிஷியன்ட்டு, தேர்ட் டேர்மில் கோஎஃபிஷியன்ட்டே கிடையாது. 1 ஆக்சுவலாக எதுவும் கிடையாதுன்னு சொல்லிடலாம். சரியா? நோ கோஎஃபிஷியன்ட் சொல்லலாம், இல்லைன்னா 1ன்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சிடுச்சா? மற்றதெல்லாம் நீ இதே மாதிரி பண்ணுறியா? ஓகே, அடுத்தது கிளாசிஃபை த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் ஆஸ் மோனோமியல்ஸ். அதை மாற்ற சொல்கிறாங்க. சரியா? பாலினாமியலை வந்து மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியலாக வந்து மாற்ற சொல்கிறாங்க. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுவேன் உனக்கு. ஓகே, ஆக்சுவலாக அதில் இன்னொன்று கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. விச் பாலினாமியல் டஸ் நாட் ஃபிட் இன் எனி ஆஃப் திஸ் கேட்டகரிஸ். இல்லாததையும் எடுத்து எழுத சொல்கிறாங்க. 3 இது தான் பாலினாமியல்: மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல். இது இல்லாதையும் எடுத்து எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று மட்டும் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் x+y. ஓகே, x+y என்னது? பைனாமியல். ஓகே ஓகே 1000 வெறும் 1000 மோனோமியல். x + x² + x³ + x⁴ பாலினாமியல். சரியா? 1 2 3 4 இது வந்து ஃபிட் ஆகாது. கரெக்டா? ஏன்னா 4 டேர்ம் வந்துருச்சு. ஸோ ட்ரைனாமியலுக்குள்ளே கூட போகாது இது. ஸோ இது வந்து ஃபிட் ஆகாது இந்த பாலினாமியல். ஓகே, அடுத்தது இந்த மாதிரி நீ பார்த்துக்கிறியா பேலன்ஸ்லாம்? அப்புறம் ஒன்று ஒன்றா பார்த்தா லேட் ஆகிடும். நீங்கள் பார்த்துங்க. ஓகே, ஏதாவது தெரியலன்னா என்கிட்ட கேளு பர்டிகுலராக. சரியா? ஆட் த ஃபாலோயிங். இதுக்கு ஆன்சர்லாம் இருக்கா? இதுக்கு ஆன்சர்லாம் புக் பேக்கில் இருக்கா? அப்போ செக் பண்ணு. இன்கேஸ் நீ போட்ட ஆன்சர் அதில் இருக்கிற ஆன்சர் தப்பாக இருக்குது, உனக்கு வந்து நீ அது எப்படி டெரைவ் பண்ணணும்னு தெரியலன்னா அதை மட்டும் மார்க் பண்ணு, நம்ம அப்புறம் பார்ப்போம். இல்லைனா நீ வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு எந்த கொஸ்டின் அனுப்பு, நான் பார்த்து சொல்கிறேன். சரியா? ஓகே, ஆன்சர் எப்படியாவது வர வச்சிடணும். சரியா? அதே மாதிரி புக் பேக்கில் இருக்கிற ஆன்சரை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீ இதெல்லாம் மாற்றக்கூடாது. நீ போடணும், நீ போட்டு அந்த ஆன்சர் அங்கே டேலி ஆகணும். சரியா? மேக்ஸை பொறுத்தவரையும் காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. ஓ இப்படி வந்ததுனால அது அப்படி வந்திருக்கும், நம்ம இதுக்கு வந்து இப்படி போட்டுக்கலாம், அந்த மாதிரிலாம் நினைப்பே இருக்கக்கூடாது. நம்ம போட்டது தான் அங்கே ஆன்சராக வரணும். அங்கே இருக்கிற ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றக்கூடாது. புரியுதாப்பா?
ஓகே மேக்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் ஆன்சர்ஸ். ஓகே நமக்கு தெரியணும் அந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்னு. ஓகே ஆட் த ஃபாலோயிங் இது நீங்கள் பண்ணிடுவீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த லைக் டேர்ம்ஸை தான் வந்து ஆடோ மைனஸோ பண்ணணும். சரியா ஆட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று ஏபி மைனஸ் பிசி. ஓகே பிசி மைனஸ் சிஏ, சிஏ மைனஸ் ஏபி. ஓகேவா இந்த 3 டேர்மையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. இது தனித்தனி கிடையாது, ஒரு சம் அது. ஸோ ஏபியை நம்ம ஏபி கூட தான் ஆட் பண்ணணும், பிசிஏ பிசி கூட தான் ஆட் பண்ணணும், சிஏ கூட தான் ஆட் பண்ணணும். இதை பார்க்கும்போதே நமக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். என்ன ஆகும் ஆட் பண்ணால் எல்லாத்தையும் 3த்தையும்? அங்கே பார்த்து சொல்லு என்ன ஆகும்? 0 ஆகிடும். ஏன்னா ஏபி மைனஸ் ஏபியாக இருக்குது, பிசி மைனஸ் பிசி, ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் 0 தான் கிடைக்கும். கரெக்டா? பட் அதுக்கு நேராக எழுதணும். சரியா? ஓகே மற்றதில் நீ பண்ணிடுவீங்களா? ஓகே பண்ணிடுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். சரியா? பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆன்சர் டேலி பண்ணணும் விச்சு. அதே மாதிரி ஒரு சம்மு கூட விடக்கூடாது. ஒரு 5 இருக்குது நான் 1 பண்ணிட்டேன் மீதி 4 பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் இருக்கவே கூடாது. எவ்ரி சம்மை நீ போட்டு பின்னாடி ஆன்சர் செக் பண்ணணும். புரியுதா? எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே நீ நோட்டில் எழுதியிருக்கணும். ஓகே எழுதி பேக்கில் ஆன்சர் செக் பண்ண, எதையும் ஸ்கிப் பண்ணாத. அப்புறம் சப்ட்ராக்டில் வந்து ஒன்று தான். ஓகே என்ன? அடிட்டிவ் இன்வர்ஸ். ஓகே ஃபஸ்ட்டு இதை எழுதுறீங்க, ரெண்டாவது இதை மைனஸ் பண்ணும்போது அதுக்கு கீழே ப்ராக்கெட்டில் வந்து அந்த சைனோட இன்வர்ஸ் எழுதிட்டு நார்மல் அடிஷன் பண்ணிடணும். அவ்வளோதான். நார்மல் அடிஷன் பண்ணும்போது அந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கீங்களா அந்த சிம்பிளை தான் யூஸ் பண்ணணும், அந்த சைனை தான். ஏன்னா நீங்கள் மாற்றிட்டீங்க. சரியா? ஓகே இது பண்ணிடுவீங்க. அப்புறம் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஓகே இன்ட்ரோடக்ஷன். இங்கே பாருங்கள் பேட்டர்ன் ஆஃப் டாட்ஸ் 4 into 9. இதெல்லாம் நீ ரொம்ப சின்ன வயசுலேயே படிச்சிருப்ப. ஓகேவா? 4 into 9 எழுதியிருக்கிறது தெரியும்ல? ரோஸ் இன்ட்டு காலம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். சரியா? எம் அண்ட் என் இங்கே பார்த்தோன்னா இப்போ தான் வந்து ஒரு வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எம் இன்ட்டு என். எம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், என்னும் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். புரியுதாப்பா? ஓகே நம்பர் ஆஃப் ரோஸ் போயிட்டே இருக்கும், அதாவது மாற்றிக்கிட்டே இருக்கலாம், காலமையே மாற்றலாம். அப்புறம் நம்பர் ஆஃப் காலம் கூட ஒரு கான்ஸ்டண்ட்டை கூட ஆட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் ரோஸ் கூடயும் ஒரு கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணலாம். புரியுதா? m+2 இன்ட்டு n-3 இல்லை n+3 எப்படி வேணாலும் ஆட் பண்ணலாம் ஒரு கான்ஸ்டண்ட்டை. ஸோ அதுக்கு எம் வேரியாக நமக்கு ரிசல்ட் வந்து வேரி ஆகும். ஓகேவா? ஓகே இதில் வந்து ஓகே இங்கே ரெண்டாவதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். கேன் யூ நவ் திங்க் ஆஃப் சிமிலர் அதர் சிச்சுவேஷன் இன் விச் 2 அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஹாவ் டு பி மல்டிப்ளைட். ஓகேவா? இது எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. சரியா? 2 இதை மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். அதாவது 2 டேர்மை. ஓகேவா? ஓகே இங்கே 2 டேர்மை மல்டிப்ளை பண்ணுறோமா, 2 எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணுறோமா? டக்குன்னு சொல்லி பார்ப்போம். 2 டேர்மாகவும் இருக்கலாம், 2 எக்ஸ்பிரஷனாகவும் இருக்கலாம். m+2ன்றது ஒரு எக்ஸ்பிரஷன். கரெக்டா? m+2 இன்ட்டு n+3. அப்போ என்னது? 2 எக்ஸ்பிரஷனை தானே மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே ஸோ பேசிக்காக மேலே ஹெட்டிங்கில் பார்த்தாலே என்ன கொடுத்துருக்காங்க? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான். சரியா? ஓகே நம்ம இதை வந்து இது பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதாவது லென்த்து கூட ஒரு +5ன்னு ஒரு இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. சரியா? அந்த டாட்டட் லைனில் கொடுத்துருக்காங்களா, அது என்னென்னா ஷேப் மாறுது. புரியுதா? நார்மலாக இருக்கிற ரெக்டாங்கிள் வந்து LB லென்த்து பிரெத்து. அந்த ஷேப் மாறும்போது எல்லு கூட ஒரு 5ன்ற கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறாங்க, பிரெத்தை கம்மி பண்ணுறாங்க, B-3ன்னு. ஸோ அந்த லென்த் இன்ட்டு பிரெத்துன்றது இப்போ என்ன ஆகிடும்னா L+5 இன்ட்டு B-3ன்னு ஆகிடும். புரியுதா? எங்கே பார்க்குற நீ ஸ்க்ரீனில்? ஏன் மூஞ்சில் இருக்குது, அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. புக்கை பாரு. L+5 இன்ட்டு B-3ன்னு ஆகுது. சரியா? அவ்வளோதான். ஓகே அடுத்தது வந்து ஓகே இதில் வந்து ஆக்சுவலாக அவங்க அந்த டசன்னு அந்த இதில் கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது என்னென்னா ப்ரைஸ் ஆஃப் பனானா வந்து பர் டசனை வந்து Pன்னு எடுத்துக்கிறாங்க. அதாவது பனானா 12 டசன்னா எத்தனை? ஒரு டசன்னா 12. 12 ஓகேவா? ஸோ 12 பனானாஸ் வந்து
பீன்னு எடுத்துக்கிறாங்க. சரியா? அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு வந்து பிக்னிக் வந்து அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா இசட் டசன் தேவைப்படுது. சரியா? ஸோ நீ எவ்வளோ வாங்கணும்னு கேசை நம்ம எவ்வளோ பே பண்ணணும்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஓகே, ப்ரைஸ் வந்து பி, ஒரு டசனு. நம்பர் ஆஃப் டசனும் நமக்கு தெரியாது, அது வந்து இசட்டு. ஓகே, ஸோ பி இன்ட்டு இசட்டு. புரிஞ்சிடுச்சா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 டசன் வாங்குகிறோம். இப்போ ஒரு டசன் 10 ரூபா. ஸோ 10 × 100 1000 ருபீஸ் கொடுக்கணும். புரியுதா? ஆனால் இங்கே ரெண்டுமே வந்து வேரியபிள், நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஒரு டசனோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியாது, எவ்வளோ டசன் வாங்கணுன்றதும் தெரியாது. சரியா? ஸோ பி இன்ட்டு இசட்னு வச்சுப்போம், அவ்வளோதான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ என்ன பண்ணுறாரு, சரி நிறைய வாங்குறீங்க நீங்கள், நான் வந்து டசனுக்கு 2 ரூபா கம்மி பண்ணுறேன் அப்படின்னு கடைக்காரர் சொல்கிறாரு. அப்போ இப்போ ஈக்குவேஷன் எப்படி ஆகும்? பி மைனஸ் 2ன்னு வருமா? 2ன்றது கான்ஸ்டண்ட்டா, ஏன்னா கடைக்காரர் 2 ரூபா கம்மி பண்ணுறேன்ட்டாரு. புரிஞ்சிடுச்சா? இப்போ எக்ஸ்பிரஷன் என்ன ஆகும்னா பி மைனஸ் 2. அதே மாதிரி பனானா தேவைப்படுறது வந்து இல்லை, எனக்கு ஒரு 4 டசன் கம்மியாக தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து டசனில் என்ன ஆகும்? -4 ஆகிடும். புரியுதா? ஸோ பி மைனஸ் 2 ப்ரைஸு இன்ட்டு Z -4 டசன், நம்பர் ஆஃப் டசன்ஸ். புரிஞ்சிடுச்சாப்பா? இப்போ அதிகமாக தேவைப்படுது அப்படின்னாங்கன்னா ப்ளஸ் பண்ணிப்பாங்க அங்கே, அவ்வளோதான். இந்த ரூமில் ஏசி இல்லையா? ஃபேன் எதுவும் இல்லையா? ஃபேன் மட்டும் ஓடுது மாமா. ஸ்லோவாக ஓடுதா? இல்ல, அது அங்க ஓடுது, நான் இங்க இருக்கேன். டேபிள் ஃபேனு குட்டி ஃபேன் எதுவும் இல்லையா? டேபிள் ஃபேன் இல்ல. சரி, அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டே படி, அப்போ தான் ஞாபகம் இருக்கும் உனக்கு. வேர்த்து ஊற்றுது அவனுக்கு. சரி, ஓகே, ட்ரை தீஸ். Can you think of 2 or more such situation where we may need to multiply algebraic expression? ஓகேவா? think of speed and time, think of interest to be paid, principal. ஓகேவா? இது உனக்கு நீ அந்தளவுக்கு யோசிக்க மாட்டே, மீன்ஸ் யூஸ் பண்ண மாட்டே. பட் ஒன்றும் கிடையாதுப்பா, நீங்கள் அதான் நான் ஆல்ரெடி சொன்னல, அதே மாதிரி தான். ஸோ அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்டே நான் சொல்கிறேன் பாரு ஒரு விஷயம். இன்னும் வந்து ஒரு 2 மினிட்ஸில் வந்து மேட்ச் ஆரம்பிக்க போகிறாங்க வீட்டில் டிவியில். அப்பா வந்து எனக்கு போயிட்டு வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, என்ன பண்ணுவ? சீக்கிரமா போய் வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த சீக்கிரமாக போகிறதுன்றதுல சீக்கிரன்றது வந்து ஒரு ஜென்ரலான டேர்ம், கரெக்டா? ஆமா. ஓகே, நான் சீக்கிரம் போகிறேன்றது. ஆனால் அந்த சீக்கிரன்றதே வந்து ரொம்ப சீக்கிரம் இல்லை கொஞ்சம் சீக்கிரம் இல்லை கொஞ்சம் மெதுவாகவே போகலாம் அப்படின்றத எதை வச்சு முடிவு பண்ணுவேன்? உனக்கு எவ்வளோ டைம் இருக்குன்றதை வச்சு தான் முடிவு பண்ணுவேன், கரெக்டாக? அதுக்கு நீ உட்காந்து ஈக்குவேஷன் ஃபார்முலாலாம் எழுத மாட்டேன், பட் உன் மைண்டில் கால்குலேட் பண்ணுவேன். ஐயோ இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது கடைக்கு போயிட்டு வரதுக்கு. இன்கேஸ் வந்து நீ நார்மலாக நடந்துட்டு போனால் 5 நிமிஷம் ஆகுதுன்னா அப்போ என்ன பண்ணுவேன்? ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி போய்ட்டு கொடுங்க சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்துடுவேன். அப்போது உன் மைண்டு வந்து ஆக்சுவலாக அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனை தான் வந்து எக்ஸ்பிரஷனை தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. புரியுதா? இதுவே 5 மினிட்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம நார்மலாக நடந்து போகிற வர டைமு 5 மினிட்ஸ் தான். கரெக்டாக போயிட்டு வரும்போது மேட்ச் கரெக்டாக ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு நார்மலாக போயிட்டு வருவேன். இதுவே ஒரு ½ அன் ஹவர் இருந்ததுன்னா நீ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு கூட போவேன். புரியுதாப்பா? இதெல்லாம் டே டு டேயில் நம்ம யூஸ் பண்ணுற அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, பட் இங்கே நம்ம எக்ஸுன்னு ஒன்று வைக்கல, ஒய்ன்னு ஒன்று வைக்கல. ஆனால் நம்ம மைண்டில் திங்க் பண்ணுறதுல எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. புரிஞ்சிடுச்சா? ஓகே, இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக நீ வந்து மேக்ஸில் ஃபார்முலா மாதிரி போட்டு யூஸ் பண்ணுற ஒரு சிச்சுவேஷனும் வரும். சரியா? ஓகே, அதுக்கெலாம் தான் இதை படிக்கிறோம் நம்ம. ஓகே, இன் ஆல் த அபவ் எக்ஸாம்பிள் we had to carry out multiplication of 2 or more quantities. If the quantity are given by algebraic expression, we need to find their product. This means that we should know how to obtain this product. இப்போ நிறைய இடத்துல வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கா? ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்னு நமக்கு தெரியணும். சரியா? எதோட மல்டிப்ளை பண்ணணும்? இப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன் மாதிரி எது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து இதுக்கு ரூல்ஸ்லாம் இருக்குது. ஓகே, மல்டிப்ளையிங் எ மோனோமியல் பை எ மோனோமியல். ஓகே, மோனோமியலோட இது பண்ணணும். எதுக்கு இவ்வளோ முடி வச்சுருக்க? யூடியூப் வீடியோ பண்ணுறதுக்கா? இல்லையா மாமா, கம்மியாக தான் இருக்கு. கம்மியாக இருக்கா? எப்படி கம்மி அதிகம்னு சொல்கிற? நீ எதை வச்சு சொல்லுவ கம்மி அதிகம்? சும்மா சொல்லு, எதை வச்சு கம்மி அதிகம்னு சொல்லுவாங்க? பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் கம்மியா.
அதிகமா இல்லைண்ணா அங்க முடியுது நல்லாவே இல்லை எவ்வளோ வச்சுக்கீங்க மாமா இவன் முடிய பாருங்க மாமா. அதை விடு. எனக்குலாம் என்ன தெரியுமா, சின்ன வயசுல மாதிரி இருக்கு அளவுகோல் இப்படி முடியை இழுத்தா கண்ணை டச் ஆகக்கூடாது. சரி, நீ தானே வளர்த்தது. கரெக்ட் முடி மாதிரி இருக்குது எவ்வளோ முடியெல்லாம் முடிக்கெல்லாம் கட் பண்ணணும்ப்பா, இவ்வளோலாம் வைக்கக்கூடாது. அதுவும் நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் கட் பண்ணும் மாமா. கட் பண்ணணும். எல்லாமே நானே பண்ணேன் 4x4 பண்ணிட்டானா? நானே எனக்கும் பண்ண தெரியும் சரி சரி போங்க போங்க, நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் போங்க. சரி ஓகே. பாருப்பா, மோனோமியலை வந்து மோனோமியலில் பண்ணுறோம். சரி இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, 4 × x. 4 ஒரு மோனோமியல், எக்ஸுன்றது ஒரு மோனோமியல், கரெக்டா? ஆமா மாமா. நம்ம நார்மலாக 4x ஒரு மோனோமியல் தான் சொல்லுவோம். இங்கே 4 × xன்னு அதை பிரிச்சிருக்காங்க, கரெக்டா? ஆமா, அப்ப அது நாமளே போட்டுடலாமே, அது மோனோமியல்னு சொல்லிடலாம். அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாரு. 4x அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிப்பீட்டட் அடிஷன் தான் மல்டிப்ளிகேஷன், கரெக்டா? ஸோ x + x + x + x அதானே 4x. ஆமா மாமா. ஓகே, அவ்வளோதான். இப்போ அடுத்தது பாருங்கள், சிமிலர்லி 4 × 3x. அப்போ என்ன ஆகும்? 3x + 3x + 3x + 3x 12x. ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டே நீ, அந்த நம்பரை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாமா? மல்டிப்ளிகேஷன் இருந்தால் 4 × 3 12ன்னு சொல்லிடலாமா ஸ்ட்ரைட்டா? இது ஒரு வேரியபிள் வந்து இந்த இத்தனை டைம் அப்படியே சேர்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ 4 × 3 12, 12 × x 12x. இப்படி ப்ராடக்டில் இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட்டு கூட, ஓகே, அதாவது நியூமரிக்கல் கான்ஸ்டன்ட் கூட நம்ம வந்து ஒரு இது வந்ததுன்னா, அதாவது மோனோமியல் வந்ததுன்னா அதை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம், சரியா? ஓகே, அடுத்தது பாருங்கள், அப்சர்வ் த ஃபாலோயிங் ப்ராடக்ட் x × 3y. ஸோ என்ன அர்த்தம் அதுக்கு? x × 3 × y இப்படி பிரித்து எழுதலாமா மல்டிப்ளிகேஷனு? ஓகே, இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 3xy, அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? மல்டிப்ளிகேஷனில் ஆல்ரெடி நம்ம மாற்றி மாற்றி கூட போடலாம், ஓகேவா? அதே மாதிரி xyz abcலாம் லைனாக தான் சொல்லணும், ஓகே? நம்ம வந்து 3yxன்னு சொல்லக்கூடாது, சரியா? 3xy தான் சொல்லணும் ப்ராடக்டை. அடுத்தது பாருங்கள், 5x × 3y. இங்கே என்ன நடக்கும்? கான்ஸ்டன்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம், xy அப்படியே இருக்கும். ஸோ 15xy. 5x × 3y, 5 3 மல்டிப்ளை பண்ணிடணும், xy அப்படியே இருக்கும், புரியுதா? ஓகே, அடுத்தது பாருங்கள், 5x × -3y. இதில் என்ன நடக்கும்? -15. 5 × -3 -15xy. ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்கள், சம் மோர் யூஸ்ஃபுல் எக்ஸாம்பிள் ஃபாலோ. ஓகே, 5x × 4x². இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 5ஐயும் 4ஐயும் கான்ஸ்டன்ட், அதை தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். x × x² வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். புரிஞ்சுதா இல்லையா? அப்போ என்ன நடக்கும்? x × x² எவ்வளோ? x × x² வந்து x × x × x. அதான் என்ன ஆன்சர் என்ன? x × x² என்ன ஆன்சர்? x பவர் cube. x³. இப்போ x² × x³ என்ன ஒரு ஆன்சர்? x² + x³ வந்து x to the power of 5. x to the power of 5. ஓகே, மல்டிப்ளிகேஷனில் சேம் வேரியபிள் வந்து பவரில் வந்ததுன்னா பவர் அப்படியே ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான், சரியா? ஓகே, 5x × -4xyz. அப்போ என்ன நடக்கும்? 5 × 4 20, அதாவது -20. x × x × y × z. y zக்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது, ஆனால் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஆன்சர் என்ன நடக்கும்னா -20 x² yz. புரிஞ்சிடுச்சா? ஈஸி தானே இது? ரொம்ப ஈஸி தான். ஓகே, 9.7.2 பாரு. அப்சர்வ் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள், 2x × 5y × 7z. இதில் எல்லாத்தையுமே நம்ம நியூமரிக்கல் கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 × 5 10, 10 × 7 70. அவ்வளோதான், 70xyz. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிளும் அதே மாதிரி தான். ஓகே, எக்ஸை எக்ஸ் கூட பண்ணணும், ஒய்யை ஒய் கூட பண்ணணும், இசட்டை இசட் கூட பண்ணணும். கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணிடணும், புரியுதா? ஓகே, அடிஷனில் x² x வந்து ஆடோ சப்ராக்டோ ஆகாது, மல்டிப்ளிகேஷன்லேயும் டிவிஷன்லேயே தான் ஆகும், சரியா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ.
ஓகே அடுத்தது ட்ரை தீஸ். ஓகே ஃபைன் 4x இன்ட்டு 5y இன்ட்டு 7z இது நீ பண்ணிடுவேன். ஓகே அடுத்தது வந்து 4xy இன்ட்டு 5x² y² இதுவும் பண்ணிடுவேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் என்கிட்ட கேளு சரியா. அதே மாதிரி மைனஸ் சிம்பிள்லாம் அப்சர்வ் பண்ணணும்ப்பா. மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் வரும். 2 மைனஸ் கொடுத்து மல்டிப்ளை ஆச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். புரியுதா? அதெல்லாம் கொஞ்சம் நீ தான் பண்ணணும் சரியா. அதிலலாம் தப்பு பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே கம்ப்ளீட் த டேபிள். எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி பார்ப்போம். லென்த் இன்ட்டு பிரெத் வந்து ஏரியா கரெக்டாக ரெக்டாங்கிளோ ஸ்கொயருக்கோ. இதில் வந்து ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர்ஸில் யூஸ்வலாக நம்ம சைட்ஸ் தான் சொல்லுவோம். ஓகே இதில் எனக்கு வந்து 2l² m 3l m². ஆன்சர் என்ன வரும் டக்குன்னு சொல்லு. 2 3 6 ம் 6l cube m². 6l³ அப்புறம் m². நல்லா பார்த்து சொல்லணும். m³ அப்சர்வ் பண்ணு, ஃபோக்கஸ் பண்ணு. 6l³ m³ சரியா, அவசரப்படாத. ஓகே அடுத்ததில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரெக்டாங்குலர் வால்யூம்லாம் கொடுத்துருக்காங்க. ஓ ஆன்சர் எல்லாமே கொடுத்துட்டாங்களா அவங்க? ஓகே இதில் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, வால்யூம்னா என்னது, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு கரெக்டாக. யூனிட் என்னது வால்யூம்க்கு? சென்டிமீட்டரில் ஒரு பாக்ஸ் கொடுத்து உனக்கு வால்யூம் கேட்குறாங்க. யூனிட் என்ன போடுவ? சிஎம்னா லென்த்துப்பா. ஏரியா கேட்டாங்கன்னா சைடு இன்ட்டு சைடு சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். வால்யூம்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், அப்போ என்ன வரும், சென்டிமீட்டர் க்யூப். வால்யூம் வந்து யூனிட் வந்து சென்டிமீட்டர் க்யூப் சரியா. அதான் இங்கே XYZன்னு வருது. இல்லை வந்து அங்கே பாரு. ஓகே இது வந்து ஒன்றுத்துக்கும் அப்படியே 3 நீ மல்டிப்ளை பண்ணணும் கரெக்டா. லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் அதான் வால்யூம். ஓகே ஓகே எக்ஸசைஸ் 9.2 பாருங்க. ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் மோனோமியல்ஸ். ஓகே ப்ராடக்ட்னா என்னது, அவ்வளோதான், எல்லாத்தையும் பண்ணணும் சரியா. இதெல்லாம் நீயே பண்ணிவிடு. 5th ஒன்று மட்டும் டக்குன்னு எனக்கு ஆன்சர் சொல்லு. 1 5th அவ்வளோதான். ஓகே செகண்ட், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வித் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் மோனோமியல் ஆஸ் த லென்த் பிரெத் ரெஸ்பெக்டிவ்லி சரியா. அதாவது லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ஏன் வந்து விட்த்து கொடுக்கல, ஹைட்டு கொடுக்கல? வெரி குட். ஏரியாவுக்கு வந்து லென்த் இன்ட்டு பிரெத்து போதும் ஓகேவா, நமக்கு ஹைட்டு தேவையில்லை. ஓகே ஏரியான்றது இப்போ இதில் எடுத்துக்கிட்டோன்னா லென்த்து பிரெத்து இதுதான் ஏரியா. இந்த இடம் நம்ம இப்போ கையில் நான் என்னால் தடவரம் பாரு, தான் ஏரியா. வால்யூம்னு போகும்போது உள்ளே எவ்வளோ ஃபில் பண்ண முடியும்னு. வால்யூம்ன்றது இந்த வாட்டை உள்ள, இதுக்கு தான் நமக்கு லென்த்தும் வேணும் பிரெத்தும் வேணும் ஹைட்டும் வேணும், மீன்ஸ் எவ்வளோ டெப்த்து சரியா. ஸோ தட் நமக்கு எவ்வளோ பெருசுன்னு தெரியும், அதான் வால்யூம் லிட்டர்ஸில் இருக்கும் சரியா. ஓகே அடுத்தது கம்ப்ளீட் த டேபிள் ப்ராடக்ட்ஸ். ஓகே ஃபஸ்ட்டு மோனோமியல் செகண்ட் மோனோமியல். ஃபஸ்ட் மோனோமியல் இங்கே ரைட் சைடில் மேலே கொடுத்துருக்காங்க, செகண்ட் கொடுத்துருக்காங்க. நீ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும். பண்ணி முடிச்சிட்டியா? சூப்பர். அப்புறம் ஃபோட்டோ எடுக்கும்போது இல்லை இப்போ தான் பண்ணியா? நோட்டில் பண்ணிட்டியா? அதான் புக்லேயே இடம் இருக்குது, அப்புறம் என்ன. சரி ஓகே. அப்டைன் த வால்யூம் ஆஃப் ரெக்டாங்குலர் பாக்ஸஸ் வித் த ஃபாலோயிங் லென்த் பிரெத் ஹைட். இங்கே பாரு வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது பண்ணிடுவீங்கள்ல? ஓகே அப்டைன் த ப்ராடக்ட் ஆஃப், அதுவும் இதே தான் சரியா. கமான்னு கொடுத்துருக்காங்க, அது எல்லாம் ஒரு நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே இப்போ நம்ம பண்ணது எல்லாமே வந்து மோனோமியலோட சரியா. இப்போது மோனோமியலை வந்து பாலினாமியலோட பண்ண போகிறோம் சரியா. ஓகே இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளில் 3x × 5y + 2. ஓகே அப்போ என்ன நடக்குதுன்னு பாரு. ப்ராக்கெட்டில் இருக்குது 5y + 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3x 5y கூடயும் பண்ணணும், 3x 2 கூடவும் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் தனித்தனியாக பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸை போடணும். புரிஞ்சிடுச்சா? 3x × 5y + 3x × 2 2 ப்ராக்கெட்டாக பிரியும் அது. புரிஞ்சிடுச்சா? ஸோ என்ன நடக்கும், 3x × 5y 15xy + 3x × 6x. புரிஞ்சிடுச்சா? ஓகே இப்போ கீழே பாருங்க, அது நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதுலாம் ரொம்ப பரவாயில்லப்பா, அதனால் ஒன்றும் கிடையாது. பைனாமியில் தான் வரும், மீன்ஸ் அது நீ பண்ணுறதை பொறுத்து, ஈக்குவேஷனை பொறுத்து சரியா.
ஈக்குவேஷனில் உனக்கு எத்தனை ப்ளஸ் எத்தனை மைனஸ் இருக்கோ அவ்வளோ கிடைக்கும். சரியா? ஓகே. அடுத்தது ட்ரை தீஸ் 2x into 3x plus 5xy. இதுக்கு நான் அப்படியே ஆன்சர் மட்டும் சொல்கிறேன் பாரு, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாரு. 2x into 3x ஒரு ப்ராக்கெட்டு ப்ளஸ் 2x into 5xy அது அனதர் ப்ராக்கெட். ஆன்சர் வந்து 6x ஸ்கொயர் ப்ளஸ் 10x ஸ்கொயர் y. கரெக்டா? ஓகேவா? செகண்ட் அதே மாதிரி தான் பாரு. ஏ ஸ்கொயரை ஃபஸ்ட்டு 2ab கூட பண்ணணும், மைனஸ் ஏ ஸ்கொயரை 5c கூட பண்ணணும். ஆப்வியஸாக 5a ஸ்கொயர் சின்னு வரும், ஏன்னா அதில் ஏ கிடையாது மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் இதில் வந்து 2a³ வரும், அவ்வளோதான். சரியா? ஓகே, ஈஸியாக தானே இருக்குது இந்த லெசனு. ஓகே, மல்டிப்ளையிங் எ மோனோமியல் பை எ ட்ரைனாமியல். ஓகே, இதுக்கப்புறம் உனக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் பெருசாக போனாலும் ஓகே அதே கான்செப்ட் தான், ஒன்று ஒன்றா பண்ணணும். புரிஞ்சிருச்சா? இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிளில் 3 ஒன்று ஒன்றா பண்ணணும். ஆமாம், அவ்வளோதான். ஒரு டேர்ம் கூட பண்ணணும். மோனோமியலை வந்து ட்ரைனாமியல் இல்லை பாலினாமியல் கூட இருந்ததுன்னா மோனோமியலை ஒரு டேர்ம் கூடவும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் என்ன நமக்கு வந்து ஆப்ரேஷன் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும், ப்ளஸ்ஸோ மைனஸோ. ஆமாம், மோனோமியல் அண்ட் பானோமியல்னா பாலினாமியல்னா ஒன்று ஒன்றா பண்ணணும். இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 3p into 4p ஸ்கொயர் ப்ளஸ் 3p into 5p ப்ளஸ் 3p into 7. புரிஞ்சிடுச்சா? பேஜ் நம்பர் 145 9.8.2. 3p into 4p ஸ்கொயர் ப்ளஸ் 3p into 5p ப்ளஸ் 3p into 7. இதெல்லாம் ப்ராக்கெட்டில் போடணும்ப்பா. ப்ராக்கெட் போடாமல் போட்டோன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ப்ராக்கெட் போடாமல் பண்ணனா தப்பு. அது ஆக்சுவலாக ப்ராக்கெட்டில் போடுறதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்குது. இன்னொன்று, ப்ராக்கெட்டை ரிலீஸ் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ராக்கெட் இல்லாமல் பண்ணிட்டா தேர் ஆர் ரூல்ஸு. அதாவது மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும், டிவிஷன் செகண்ட் பண்ணணும், ஓகே, அடிஷன் அப்புறம் சப்ராக்ஷன் அந்த மாதிரி வரும். அந்த ரூல் படி மாற்றும் போது உனக்கு டோட்டலாக வேல்யூவே மாறிடும். ஸோ இங்கே ப்ராக்கெட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மோனோமியல் ஒரு டேர்ம் கூட பண்ணும்போதும் அது கூட பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும், அப்புறம் ஆப்ரேஷன் நடுவில் போடணும். புரியுதா? ஓகே, அந்த மாதிரி போட்டால் தான் உனக்கு ஆன்சர் ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்சர்வ். இங்கே பாருங்கள், அப்சர்வ் என்ன கொடுத்துருக்காங்க. பை யூசிங் திஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வி ஆர் ஏபிள் டு கேரி அவுட் த மல்டிப்ளிகேஷன் டேர்ம் பை டேர்ம். இதுதான் கீ. இங்கே டேர்ம் பை டேர்மாக மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஓகே, அடுத்தது ட்ரை தீஸ்லாம் நீங்களே போட்டுருங்க. விச்சோ போடுறோன்னு தலையாட்டிட்டு அப்புறம் புக்கை மூடி வச்சிடக்கூடாது. எல்லாமே போடணும். இதில் எதெல்லாம் எக்ஸசைஸில் கொடுத்துருக்காங்களோ எக்ஸாம்பிளை தவிர எல்லாம் போடணும். போட்டுட்டு சரி, ஓகேவா? உனக்கு டைம் இருக்கும்போது போடு, பரவாயில்ல. சரியா? பட் அதே மாதிரி ஷார்ட்கட்லலாம் போடு, அழகாக எழுதணும்லாம் அவசியம் இல்லை. தெரியுதுன்னா டக்குன்னு போடு. ஆன்சர் தான் இம்பார்ட்டண்ட். வரண்டாயிடுறா. இன்னும் ஒருத்தன் தொந்தரவு பண்ணிட்டு ஆகட்டும், படிக்க தானே செய்கிறோம். Simplify the expression and evaluate them as directed. ஓகே, இங்கே பாருங்கள், x into x minus 3 plus 2 for x equal to 1. இங்கே வந்து வேரியபிள் வந்து x, கரெக்டா? ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸை வந்து 1ன்னு நினச்சிக்கோ அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன் புரியல. ஆமாம், இப்போ எக்ஸ் மட்டும்தானே அதில் வேரியபிள். எக்ஸை வந்து நீ 1ன்னு வச்சுக்கோன்றாங்க. அப்போ உனக்கு ஆன்சர்னு ஒன்று கிடச்சிரும்ல. அதுதான் அங்கே பாரு, 1 into 1 minus 3 plus 2, கரெக்டா? 1 into 1 minus 2 plus 2. ஆமாம், நீ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னவே எக்ஸில் இந்த மாதிரி பண்ணுறக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்ததுன்னா அதை நம்ம சால்வ் பண்ணிக்கணும். x into x minus 3 plus 2 வந்து சால்வ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x plus 2ன்னு வருமா? அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 சப்ஸ்டியூட் பண்ணு. எக்ஸுக்கு பதிலாக 1 போடு. புரியுதா இல்லையா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 + 2 இருக்குல்லப்பா, அதுக்கு எக்ஸை வந்து 1ன்னு நினச்சிக்கோன்னு சொல்கிறாங்க. அப்படியே கொஸ்டினில் எக்ஸுக்கு பதில் 1 போடாத. இட்ஸ் நாட் அ ரைட் வே ஆஃப் டூயிங் இட். அப்படி போட்டாலும் ஆன்சர் வரும், ஆனால் வந்து அது இட்ஸ் நாட் அ ரைட் வே ஆஃப் டூயிங் இட். ஓகேவா? எப்போவுமே எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வேரியபிளுக்கு வந்து நம்ம நம்பரை வந்து இது பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதா? இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 + 2 இருக்குல்ல, அது இன்னும் வந்து நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணலை, கரெக்டாக? அதாவது மல்டிப்ளையே பண்ணலை. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா x² - 3x + 2
கரெக்டா? அது வந்துருமா ஈக்குவேஷனு? ஆமா மாமா. அதுக்கப்புறம் 1 சப்ஸ்டியூட் பண்ணு. ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஸ்கொயருக்கு என்னது 1 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 1 ப்ளஸ் 2, 1 ஸ்கொயர் 1 கரெக்டா? அப்புறம் மைனஸ் 3 இன்ட்டு 1 மைனஸ் 3 ப்ளஸ் 2 என்ன ஆகும்? 1 ப்ளஸ் 2 3, 3 மைனஸ் 3 0 ஆகிடும். புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சுச்சு மாமா. செகண்ட் இதுவும் அதே மாதிரி தான். ஈக்குவேஷனை வந்து ஃபஸ்ட்டு வந்து டெரைவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீ வந்து ஒய்க்கு வந்து வேல்யூ அவங்க -2ன்னு கொடுத்துருக்காங்க, -2 அப்ளை பண்ணணும். புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சுச்சு. எடுத்தோன்னே கொஸ்டின்லேயே எல்லா ஒய் ஒரு இடத்துல வந்து -2ன்னு போட்டுறாத. ஓகே, அது கன்ஃபியூஷனை தான் க்ரியேட் பண்ணும். ஆன்சர் வரும், பட் அது வந்து கரெக்டான மெத்தட் இல்லை. ஓகேவா? அதனால் டெரைவ் பண்ணிட்டு பண்ணுறது தான் ஈஸியான மெத்தடு. ஓகே, இப்போ இதை எடுத்துக்கிட்டேன்னா வந்து நமக்கு வந்து ஒய் மட்டும்தான் இருக்குது. இப்போ இன்கேஸ் இதே ஈக்குவேஷனில் எக்ஸும் இருக்குது. ஓகே, ஆனால் அவங்க எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, ஒய்க்கு மட்டும் வேல்யூ கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன ஒரு ஆன்சரில் எக்ஸுன்ற ஒரு கான்ஸ்டன்ட்டு கூடவே ஒரு ஆன்சர்லேயும் எக்ஸாகவே தான் இருக்கும். புரியுதாப்பா? புரியுது. ஓகே, அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் 6 பாருங்கள். 5m 3 - m and 6m ஸ்கொயர் -13m இது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ எப்படி பண்ணணும்? இதை ஆட் பண்ணணும்னா டக்குன்னு சொல்லு பார்ப்போம். எக்ஸாம்பிள் 6 இந்த லைக் டேர்ம்ஸ்லாம் ஒண்ணா சேர்த்து ஆட் பண்ணனும். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது. என்னது? அங்கே லைக் டேர்ம் எங்கே இருக்குது? m ஸ்கொயர் இருக்குது, ஆனால் லெஃப்ட் சைடில் m ஸ்கொயரே இல்லையே. என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அந்த மல்டிப்ளிகேஷனை ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து நீ சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி பண்ணணும்? 5m × 3 என்னது 15m மைனஸ் 5m × m மைனஸ் 5m ஸ்கொயர் வரும். கரெக்டா? 15m மைனஸ் m 5m ஸ்கொயர். இப்போ தான் வந்து நீ இது ரெண்டையும் ஆட் பண்ண முடியும். புரியுதா? ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும், பார்த்துட்டு சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். சரியாப்பா? ஓகே, எல்லாமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீ போட்டு பாரு விச்சு. இதில் 2-3 இது வருது பாரு. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். சரியா? ஓகே, எக்ஸாம்பிள் 7ம் அதே மாதிரி தான். சரியா? 2 சைடுமே கொடுக்கல அவங்க. 2 சைடுமே சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிள் 7ல் பாருங்கள். 3pq ப்ராக்கெட்டில் p - q, 2pq ப்ராக்கெட்டில் p + q. நீ பாட்டுக்கு ஆட் பண்ணுறன்ட்டு 3pq p - q கீழே வந்து 2pq p + qன்னு கூட்டி q - q இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க சில பேர். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரியா? மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத வந்து நீ வந்து அடிஷனோ சப்ட்ராக்ஷனுக்கோ ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆடோ சப்ட்ராக்ஷனோ பண்ண முடியும். சரியா? ஓகேவா? அந்த மாதிரிலாம் தயவு செய்து எழுதிடாத. ஓகே, ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீ வந்து சிமிலர் இதை வந்து நேருக்கு நேராக போட்டு பண்ணணும். இன்கேஸ் மைனஸாக இருந்ததுன்னா கீழே வந்து சைனை வந்து ஆப்போசிட்டாக மாற்றிட்டு ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? அதான் ரூல். ஓகே, அடுத்தது 9.3 கேரி அவுட் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இன் த ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ். 146 பேஜ் நம்பரு. சரியா? அதெல்லாம் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ பண்ணிவிடுவேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அதாவது 4p × q + rன்னு எழுதணும். எழுதும்போது 4p × ப்ராக்கெட்டில் q + rன்னு போடணும். அப்புறம் 4pq + 4pr அப்படின்னு வரும். புரியுதா ஆன்சரு? எனக்கு இது மட்டும் சொல்லு. தேர்ட் எப்படி எழுதுவ? தேர்ட் வந்து 7a² b² பிராக்கெட்ல a + b அதுக்கப்புறம் வந்து 7a³ b³ b³ எப்படி வரும் அது? அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் விச்சு. ஓகே, இது பண்ணக்கூடாது. சரியா? எடுத்தோம் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது. நான் இதை இப்போ தான் சொன்னேன். இது பாரு, எல்லாமே பண்ண தெரிஞ்சு சிம்பிள் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம். சரியா? இங்கே பாருங்கள், நல்லா தெரியுதா ஸ்க்ரீனு? a + bன்றது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். அதையும் எதை மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க? 7a² b². இப்போ நமக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும்? இதையும் ஃபஸ்ட்டு எதையும் பண்ணணும், இதையும் ஏவையும் பண்ணணும், அடுத்தது இதையும் பியையும் பண்ணணும், அப்புறம் ப்ளஸ் போட்டுக்கணும். ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு இதை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 7a³ b².
அப்புறம் இதோட நிறுத்திடக்கூடாது, ப்ளஸ் பியை மல்டிப்ளை பண்ணணும், 7 a ஸ்கொயர் b கியூப். புரிஞ்சிடுச்சாப்பா? புரிஞ்சிருச்சு மாமா. நீ இதில் ஒரே இதில் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி பண்ணிவிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுற, இப்படி பண்ணக்கூடாது. ப்ராடக்ட் ஆஃப் 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்கன்னா 2 எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி எழுதி பார்க்கணும், பார்த்து ஒன்று ஒன்றா பண்ணணும், அந்த ஆப்ரேஷனை சென்டராக போடணும். சரியா? கன்ஃபியூஸ் ஆகிடாத. ஓகே ஓகே. அடுத்தது பாருங்கள், கம்ப்ளீட் த டேபிள். ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் எனக்கு டக்குன்னு சொல்லு பார்ப்போம். Multiply A plus B. A B plus C plus D மாமா. திரும்பவும் அதே தப்பு பண்ணுற பாரு. ஏன் ஏவை வந்து வெறும் பி கூட மட்டும் பண்ணுற? இப்போ மற்ற 2 இருக்குது, அது கூட பண்ண மாட்டியா? ப்ராக்கெட்டில் போடணும்ப்பா, ஏ இன்ட்டு ப்ராக்கெட்டில் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி. அப்போ என்ன வரும் ஆன்சர்? AB plus BC, AB plus AC plus AD. வெரி குட். புரியுதா? சும்மா ஒரு இதை பண்ணி முட்றாதரா, தனித்தனியாக இருக்குல்ல, ஒன்று கூட பண்ணணும். சரியா? ஓகே. இதெல்லாம் சிம்பிள் மிஸ்டேக் பாரு, ஆன்சர் தப்பு, அவ்வளோதான். 5 சொல்லு பார்ப்போம், என்ன வரும்? ஆ, அதாவது செகண்டில் 5. மாமா இதுவும் அதே மாதிரி A வந்து அது ஃபுல்லா பண்ணனும், B அது ஃபுல்லா பண்ணனும், C அது ஃபுல்லா பண்ணுமா? ABC into A plus ABC into B plus ABC into C என்ன வரும்? அப்படியே ஸ்கொயர் மாறி மாறி வரும்டா. A ஸ்கொயர் BC plus AB ஸ்கொயர் C plus ABC ஸ்கொயர். கரெக்டா? தெரியும். சரி போட்டு பாரு டக்குன்னு. என்ன பண்ணுறீங்கம்மா? 3 பேரும் பிஸி தான் எப்பயும். ஏன் கோவப்படுறேன்? உங்க அம்மா என்ன சாருமா, அந்த வடிவேல் ஒரு ஜோக்கில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு இருப்பாள்ல, தொலைநோக்கு பார்வைன்னு அந்த மாதிரி கஷ்டம். நாளைக்கு 7 மணிக்கு மீட்டிங் வச்சுருக்கானுங்க. ஐயோ இரவு 6 6:45 எழுந்துருவோம். ஆமாம் மாமா கரெக்ட். இல்லை ஆன்சர் சொல்லு. BA ஸ்கொயர். எனக்கு ஆன்சர் ஃபுல்லாக சொல்லு. BA ஸ்கொயர் ப்ளஸ் என்னடா பண்ணியிருக்க? BA ஸ்கொயர் ப்ளஸ்ஸா? சி எங்கே போச்சு? சி எங்கேப்பா போச்சு? சி வாடகை விட்ருக்கியா? புரிஞ்சுதா புரியலையா? திரும்ப அதே மிஸ்டேக்கே பண்ணுற, தலையை ஆட்டிட்டு இப்போ பாரு கடைசியில் அதே வேலையை தான் பண்ணுற. புரியலன்னா புரியலன்னு சொல்லணும்னு சொன்னேன். இங்கே பாரு, ஸ்க்ரீன் தெரியுதா? எழுதுறதுல தான் இருக்குது. நீ எழுதாமல் வந்து அப்படியே ஆன்சர் போடணுன்னா அது கொஞ்சம் நாள் ஆகும். சரியா? இங்கே பாரு எப்படி எழுதணும். 2 நம்பரை ப்ராடக்ட் பண்ணணும், 2 எக்ஸ்ப்ரெஷனை, A + B + C. இது ஒரு எக்ஸ்ப்ரெஷனா? ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாமா? இன்ட்டு ABC, இது ஒரு எக்ஸ்ப்ரெஷனா? இப்போ என்ன பண்ணணும்? ABCயோட ஏவோட பண்ணணும், ABCயை பியோட பண்ணணும், ABCயை சியோட பண்ணணும். 3 டேர்ம் கிடைக்கும்டா. ஃபஸ்ட்டு இதை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? A ஸ்கொயர் BC, அப்புறம் ப்ளஸ்ஸு. செகண்டில் பியை மல்டிப்ளை பண்ணணும், AB ஸ்கொயர் C ப்ளஸ் ABC ஸ்கொயர். கரெக்டா இல்லையா? இப்போ எல்லாமே ஆட் பண்ணனுமா மாமா? இது எப்படி ஆட் பண்ண முடியும் உன்னால? லைக் டேர்ம்ஸை மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். இதெல்லாம் லைக்கா? அன்லைக் எல்லாமே. இங்கே A ஸ்கொயர் இருக்குது, இதில் B ஸ்கொயர் இருக்குது, இதில் C ஸ்கொயர் இருக்குது. எப்படி ஆட் பண்ணுவ? பண்ண முடியாது.
அன்லைக் டேர்ம்ஸ்ப்பா இது எல்லாமே, இதோட நின்றுடும், அவ்வளோதான். இதான் ஆன்சரு. புரிஞ்சிடுச்சா? இதுவே லைக் டேர்மாக இருந்ததுன்னா A² BC A² BC A² BC இருக்குன்னா நீ 3A² BCன்னு போடலாம், 3 ஆட் பண்ணி. இங்கே ஆனால் அன்லைக்கில் இருக்குது, சரியா? இது போட முடியாது. கன்ஃபியூஸ் ஆகாத. சரி, எனக்கு செகண்ட் போட்டு ஆன்சர் சொல்லு. செகண்டில் செகண்டு கௌஷி எவ்வளோ நேரத்துலடா போடுறது? மாமா எனக்கு ஒரு டவுட். ஆ இதுல வெறும் 5 மட்டும் எடுத்துட்டு போனோமா இல்ல மொத்தமா எடுத்துட்டு போயிடணுமா மாமா? இன்டோக்கு ஒண்ணா பண்றது? மொத்தமாக தான் எடுத்துகிட்டு போகணும். மொத்தமாக எடுத்தனா ஈஸி உனக்கு. அதுலன்னா 5 தனியாக எக்ஸை தனியாக ஒய்யை தனியாக எடுத்துகிட்டு போவ. இங்கே வாடா, கண்ணை மூட்டு போட்டோம். பார்த்தியா சுண்டா உங்கள் அக்கா அது சொல்லி கொடுத்தது. நான் தீபைக்கு இந்த போடு பார்ப்போம் டக்கு டக்குன்னு. இந்த நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன், போடு. என்னத்த சொல்லி கொடுக்குற? நான் கிச்சுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், உன்னை போட சொன்னேன். மாமா ம் 5x² y plus 5xy² minus 25xy. ஒரு தடவை சொல்லு. 5x² y ம் plus 5xy² minus 25xy. வெரி குட். அவ்வளோதான். புரிஞ்சிடுச்சா இப்போ? புரிஞ்சிச்சு மாமா. அவ்வளோதான். ஓகே, அடுத்ததெல்லாம் பண்ணிடுவீங்களா? பண்ணிடுறேன். அடுத்தது வந்து இதுதான் ஒரு டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க, மோனோமியல். அதனால் ஸ்ட்ரைட்டாக பண்ணிடலாம். நடுவில் பாரு எந்த ஆப்ரேஷனுமே இல்லை, சரியா? அதனால் ஸ்ட்ரைட்டாக பண்ணிவிடு. அப்புறம் வந்து ஃப்ராக்ஷனை வந்து மல்டிப்ளை பண்ண தெரியல, நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரில் பண்ணணும். இன்கேஸ் வந்து உனக்கு ஏதாவது கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, காமனாக இருந்ததுன்னா நீ அடிச்சுட்டு பண்ணிக்கலாம், சரியா? அதாவது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் இதில் பாருங்கள், அந்த சைடில் 9 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 2/3 × 9/10 வந்து 3 3s நீ கேன்சல் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 5s கேன்சல் பண்ணிக்கலாம், புரியுதா? ஸோ 3/5 வந்துடும். புரிஞ்சுச்சா இல்லையா? இல்லைனா 18/13 எழுதிட்டு 6 3s 6 5s போடலாம், அப்படியும் போடலாம், சரியா? மோனோமியலும் அதுக்கப்புறம் மோனோமியல்லாம் பைனோமியல், ட்ரைனோமியல், பாலினோமியல் இது மாதிரி வந்துச்சுன்னா தான் அந்த மாதிரி. ஆமாம், ஒன்றா பண்ணணும். அந்த ப்ளஸ்ஸோ மைனஸோ நடுவில் வந்தா. அது இல்லாமல் வந்து மோனோமியல் வந்துன்னா ஸ்ட்ரைட்டாக அடித்து தூக்க வேண்டியதான், சரியா? ஓகே, பார்க்காமே பண்ணுறானே. சரி, ஓகே. அடுத்தது சிம்பிளிஃபை. ஓகே, அண்ட் இட்ஸ் வேல்யூ. ஓகே, சிம்பிளிஃபை என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு? இந்த கொடுத்துருக்கிறத வந்து 3x × 4x 12x² minus 3x × -5 minus 15x plus 3 ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எக்ஸை வந்து 3ஐ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து எக்ஸுக்கு 1/2 சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 சம் கொடுத்துருக்காங்க அதில், சரியா? ஓகே, எக்ஸை 3ஐ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், 1/2ன்னு போடும்போது ஒரு ஆன்சர் கிடைக்கும், சரியாப்பா? இங்கே எக்ஸை தவிர வேறு எதுவுமே இல்லை, அதனால் உனக்கு கடைசியாக ஒரே ஒரு நம்பர் கான்ஸ்டண்ட்டாக வேல்யூ கிடைக்கும், சரியா? எக்ஸுக்கு வந்து வேல்யூ கொடுத்த அப்புறமும் கடைசியில் வந்துட்டு 5x ஆன்சரு 15xன்னு எழுதக்கூடாது, வேல்யூ தான் வரும் கடைசியாக, சரியா? மீன்ஸ் வந்து நம்பர் தான் வரும். அடுத்தது சிம்பிளிஃபை பாருங்கள். இது வந்து மோனோமியல் × பாலினாமியல் ஒன்றா பண்ணணும். இப்போ பண்ணி அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏக்கு வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணணும், அப்புறம் ஏக்கு வந்து 1 பண்ணணும்,
ஏக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் நீ பார்த்தோன்னே சொல்லிடலாம். என்ன ஆகும்? ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஏக்கு வந்து 0 is 0. அங்கே பாரு, நல்லா பார்த்து சொல்லு. ஏக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0 தானே மாமா. அங்கே பாரு, நல்லா பாரு, ஈக்குவேஷனை பாரு. ஏ 5 வரும். ஏ வந்து இந்த ப்ராக்கெட்டை மட்டும் தானே மல்டிப்ளை பண்ணுது, அது மட்டும் தான் 0 ஆகும். +5 அப்படியே தானே இருக்கும், 5 கிடைக்கும். சரியாப்பா? கொஞ்சம் பார்த்துக்கோ, நல்லா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். சரியா? ரீட் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக. ஆட் அதே மாதிரி 3 கொடுத்துருக்காங்கல்ல, 3த்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அதாவது ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். 4மே அதே மாதிரி தான். சரியா? இப்போது மல்டிப்ளையிங் பாலினாமியல் பை எ பாலினாமியல். இங்கேயும் 2 இருக்கும், இல்லை 3 இருக்கும். இங்கேயும் 2 இருக்கும், இல்லை 3 இருக்கும். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். சரியா? ஒன்றா பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 3a + 4b × 2a + 3b. சரியா? இங்கே என்னென்ன பண்ணணும்னா 2 தடவை பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து 3a மட்டும் எடுத்துக்கோ. அங்கே பாரு, புக்கை பாரு, 3a மட்டும் 2a + 3b கூட பண்ணணும். சரியா? அப்புறம் 4b அதே மாதிரி பண்ணணும், 2a + 3b கூட. 2த்துக்கு நடுவில் ப்ளஸ் போட்டுக்கணும். புரிஞ்சுதா இல்லையா? 3a + 4b × 2a + 3b. 3a வந்து ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு மோனோமியலாக எடுத்துக்கோ. 3a மோனோமியலை வந்து ஒரு பாலினாமியல் கூட பண்ணுற மாதிரி நினச்சிக்கோ. 3a வந்து 2a + 2b கூட பண்ணுற ப்ராக்கெட்டில் போட்டுக்கோ. அதுக்கு நடுவில் 3aக்கும் 4bக்கும் நடுவில் ப்ளஸ் தானே இருக்குது, அந்த ப்ளஸ்ஸை போட்டுட்டு 4b × 2a + 3b. அப்புறம் பாரு என்ன பண்ணணும், கீழே 3a வந்து 2a + 3b கூட பண்ணணும். எப்படி நடக்கும்? 3a × 2a 6a², அப்புறம் 3a × 3b 9ab, அப்புறம் ப்ளஸ் 4b × 2a 8ab, அப்புறம் வந்து 4b. அது டிபெண்ட்ஸு. உனக்கு ஒரே மாதிரி லைக் டேர்ம் வந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க பாரு. ஆக்சுவலாக 6a², 9ab-யும் 8ba-வும் லைக் டேர்ம்ஸ். கரெக்டா? அப்போ அது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா? 17ab ஆகிடுமா? அவ்வளோதான். அப்போ 12b² 6a² அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு லைக் டேர்ம் இல்லை ஆட் பண்ணுறதுக்கு. புரிஞ்சிடுச்சா? இப்போ பாலினாமியல் இன்ட்டு பாலினாமியல் அதில் கீழே ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க பாரு உனக்கு. இன் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் பாலினாமியல் வித் பாலினாமியல் வி ஷுட் ஆல்வேஸ் லுக் ஃபார் அ லைக் டேர்ம்ஸ் இஃப் எனி கம்பைன் தென். ஓகே, அதாவது லைக் டேர்மை பாருங்கள். பெரிய ஈக்குவேஷனாக இருந்ததுன்னா லைக் டேர்மாக இருந்தால் அதை ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடணும். சரியா? கம்பைன் பண்ணிடணும். ஓகே, ஏபி வேறு பிஏ வேறுன்னு நினச்சிடக்கூடாது. சரியா? மல்டிப்ளை பாருங்கள். இதெல்லாம் பண்ணிடுவியா? x - 4 × 2x + 3. நான் உனக்கு ஒரு தடவை போட்டு காமிச்சிடுறேன். நீ நல்லா தலையாட்டுற, அப்புறம் போட சொன்னோன்னா ஏதாவது ஒன்று விட்டுருவேன். நான் உனக்கு போட்டு காமிச்சிட்றேன். சரியா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் அங்கே இருக்கிறதே நான் போட்டு காட்டுறேன். x - 4 + 2x + 3. ஸ்க்ரீன் தெரியுதா? x - 4 இன்ட்டு என்ன இருக்கு? 3x 2x + 3. 2x + 3யா? இப்போ பாருங்க, இப்படி இருக்கா? ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எக்ஸை மட்டும் இதோட மல்டிப்ளை பண்ணுறேன். சரியா? ஸோ x இன்ட்டு x இன்ட்டு 2x + 3. சரியா? அப்புறம் இங்கே மைனஸ் இருக்கா? மைனஸை போட்டுக்கிறேன். அப்புறம் 4 இன்ட்டு 2x + 3. அவ்வளோதான். சரியா? இப்போ எனக்கு ஒரே ஈக்குவேஷனாக கிடச்சிரும். இது அடுத்த ஸ்டெப்பில் இதோ பாரு, ஈக்குவல் டு 2x × x 2x² + 3 - 3x. ஸ்கிப் பண்ணாத. 3 × x ப்ராக்கெட்குள்ளே இருக்குல்ல, ஒன்று பண்ணணும். புரியுதா? -4 × 2x 8x -4 இருக்குது. ஸோ மைனஸ் உள்ளே போகும்போது இங்கே என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் ஆகும். -4 × 3 12. கரெக்டா? இப்போ எது வந்து லைக்கு? இதுவும் லைக்கு. கரெக்டா? இப்போ என்ன ஆகும் ஈக்குவேஷனு? சொல்லு எனக்கு. 2x². வெரி குட். 2x² -5x. வெரி குட். -12.
அவ்வளோதான், இதோட நின்றோம். புரிஞ்சிடுச்சா? இந்த இடத்துல தப்பு பண்ணிடக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து இது கூடவும் பண்ணணும், ரெண்டாவது இது கூடவும் மல்டிப்ளை பண்ணணும், இதை இது கூடவும் பண்ணணும், இது கூடவும் பண்ணணும். சரியா? இங்கே அதே மாதிரி 1, அதாவது இது கூட, அப்புறம் இதை முடிச்சதுக்கப்புறம் இது கூட டோட்டலாக. ஓகே, புரியுச்சா? ஓகே, ரொம்ப சிம்பிள் தான்ப்பா இது. ஓகே, மைனஸ் இன்ட்டு மைனஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு அதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சதுன்னா இது ரொம்ப சிம்பிள் தான். சரியா? மோனோமியல் பாலினாமியல் எதுவாக இருந்தாலும் போட்டுடலாம். சரியா? இது ரொம்ப நல்லா நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவ்வளோ ஸ்டெப்பு எழுத வேணாம், ஒரு ஸ்டெப்பை நீ ஸ்கிப் பண்ணியே டக்குன்னு எழுதிடலாம். சரியா? பட் ப்ராக்டிஸ் பண்ணணும். எடுத்தோடனே நான் அதை பண்ணிடுறேன்ட்டு போனேன்னா தப்பு பண்ணிடுவேன். சரியா? ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட கற்றுக்கோ. ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் 9லாம் அதே மாதிரி தான். சரியா? இதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸே கிடையாது, அதே தான். என்னடா முடிச்சிட்டே இல்லையா? தூங்குறானே. ஓகே, மல்டிப்ளையிங் எ பைனாமியல் பை எ ட்ரைனாமியல் அதே தான். இங்கே பாரு, இப்போ a+7 இன்ட்டு a² + 3a + 5 இருக்கா 9.9.2ல். இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு a இன்ட்டு அந்த ஃபுல்லாக பண்ணணும், அப்புறம் 7 இன்ட்டு அது ஃபுல்லாக பண்ணணும், அதுக்கப்புறம் ஆமாம் செகண்ட் இதில் என்ன பண்ணணும்னா a இன்ட்டு a², a இன்ட்டு 3a, a இன்ட்டு 5 ப்ளஸ் 7 இன்ட்டு a², 7 இன்ட்டு 3a, 7 இன்ட்டு 5. புரியுதா? ஸோ முதல் லைனில் உனக்கு செகண்ட் லைனில் எத்தனை கிடைக்கும்னா ஈக்குவேஷனில் 3, இந்த பக்கம் 3 இருக்குது, 6 இது கிடைக்கும் உனக்கு. அதுக்கப்புறம் லைக் டேர்மெல்லாம் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். புரியுதா? ஓகே, இதெல்லாம் நீ பண்ணிவிடுவ. சரியா? ஓகே, இங்கே பாரு, அதையே தான் மாற்றி 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 கொடுத்துருக்காங்கப்பா. சரியா? ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணு. ஓகே, ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஓகே, கடைசியாக லைக் டேர்ம்லாம் ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணிவிடு. எக்ஸாம்பிள் நான் எக்ஸசைஸ் 9.4 பாரு. என்னது? மல்டிப்ளை தி பைனாமியல்ஸ். ஆமாம், ஓகேவா? இதெல்லாம் பண்ணிடுவியா? இதில் உனக்கு அப்படியே லைனாக பார்த்துக்கிட்டே வா, எது கஷ்டமாக இருக்குன்னு பாரு. அது பார்த்துட்டே இரு, எது கஷ்டமாக இருக்குன்னு பாரு. மூணு போட்டியா? மாமா தேர்ட் ஒன் தான் போடுறது. x² - 5 இன்ட்டு x + 5. அது இல்ல, ஃபர்ஸ்ட் ஒன்ல தேர்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன்ல தேர்ட் ஒன். ஓகே, 2.5l - 0.5m அதையும் 2.5l + 0.5 வந்து மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? 2.5l வந்து இன்ட்டு அந்த ஹோல் இது அப்படியே எழுதிக்கணும், 2.5l + 0.5m. அதுக்கப்புறம் மைனஸ், ஏன்னா அங்கே மைனஸ் தான் இருக்குது, -0.5m எழுதிட்டு இன்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து 2.5l + 0.5m எழுதணும். அதுக்கப்புறம் உனக்கு 6 இது கிடைக்கும், 4 கிடைக்கும். அந்த 4ல் கண்டிப்பாக 2 இது வந்து லைக் இது வரும், அதை ஆட் பண்ணிட்டேன்னா கடைசியாக உனக்கு 3 இதில் முடியும். அதாவது 3 டேர்மில் வரும் உனக்கு எக்ஸ்பிரஷன். புரிஞ்சிருச்சா? ஓகே, ட்ரை பண்ணு, முடியலன்னா நான் சொல்லித்தரேன். சரியா? அடுத்ததும் அதே மாதிரி தான், சிம்பிளிஃபை இதுவும் அதே மாதிரி தான். சரியா? இப்போ அடுத்தது வந்து நம்ம ஐடென்டிட்டி போயிடலாம். சரியா? ஐடென்டிட்டி வந்து கன்சிடர் த ஈக்குவாலிட்டி a+1 இன்ட்டு a+2. ஓகே, இங்கே என்ன நடக்குது பாரு, a இன்ட்டு a, a² + 2a + a + 2. இந்த மாதிரி இது வருது, இந்த மாதிரி ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்க, ஏக்கு வந்து 10ன்னு ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஒன்றும் கிடையாதுடா, மேலே இருக்கிறத வந்து ஈக்குவேஷன் வந்து லெஃப்ட்டும் ரைட்டும் சேமா. a+1 இன்ட்டு a+2 வந்து சிம்பிளிஃபை பண்ணால் உனக்கு a² + 3a + 2 கிடைக்கும். ஓகேவா?
இப்போ நீ சிம்பிளிஃபை பண்ணது கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்து பார்க்கலாமா, லெஃப்ட்டும் ரைட்டும் கரெக்டாக வருதான்னு. இப்போ 10ன்னு எடுத்துப்போம். லெஃப்ட் சைடில் a+1 இன்ட்டு a+1 a+2க்கு 10 போட்டால் என்ன ஆகும், 10 + 1 11, அப்புறம் 10 + 2 12. ஸோ 11 × 12 எவ்வளோ, 132. கரெக்டா? இப்போது அதையே ரைட் சைடில் பண்ணலாம். சரியா? அதாவது a² + 3a + 2 அதில் வந்து ஏவை வந்து 10ன்னு போட்டால் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். அப்படி வரலன்னா நீ பண்ணது தப்புன்னு அர்த்தம். a², 10² எவ்வளோ, 100. 3 × 10 3a, 3 × 10 30 + 2 100 + 30 + 2 132. புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதா இல்லையா? இது கொஸ்டினும் கிடையாது, ஆன்சரும் கிடையாது. இப்போ நம்ம எப்படி இதை அடுத்து படிக்க போகிறோன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரியா? a+1 + a + 2 அதை வந்து a² + 3a + 2ன்னு எழுதலாம். அதில் a+a10ன்னு லெஃப்ட் சைடில் இருக்கிறத போட்டோன்னா ஈக்குவல் டு இந்த பக்கமும் போடும்போது ரெண்டுத்துக்கும் சேமாக வரணும் ஆன்சர். அப்படி வரலன்னா நீ பண்ணது தப்புன்னு அர்த்தம். அதுக்காக காமிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து ஏவை வந்து -5ன்னு போட்டிருக்காங்க. -5ன்னு போடும்போது அவங்களுக்கு 12 வருது ஆன்சரு. அதுவும் கரெக்டாக வருது. ஓகே. ஸோ LHS = RHS. LHSனா என்ன, RHSனா என்ன? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. இங்கே பாருங்கள், இப்போது இதுதான் வந்து ஈக்குவாலிட்டி, ஈக்குவலாக வந்து கொண்டு வர்றது. ஓகே. such an equality true for every value of the variable in it is called an identity. ஓகேவா? அதாவது இந்த மாதிரி ஈக்குவேஷனில் போட்டு லெஃப்டே ரைட்டேன்னு ஈக்குவலாக கொண்டு வரல, அதை தான் ஐடென்டிட்டின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான். சரியா? ஓகே. அடுத்தது வந்து பார்ப்போம் ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டிஸ். ஓகேவா? ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்ப்போம். ஓகே. பேஜ் நம்பர் 149 பாருங்கள். ஓகே. இதெல்லாம் வந்து ஏன் ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, a + b² அப்படின்னு ஒரு நம்பர் உனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு உட்காந்துட்டு நீ வந்து a + b ஸ்கொயர்னா a + b × a + b-யா ஒன்று ஒன்றா மல்டிப்ளை பண்ணி இப்போ நம்ம மோனோமியல் இன்ட்டு பாலினாமியல்லாம் பண்ணோமே அந்த மாதிரி பண்ணி வந்து டெரைவ் பண்ணி அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. சில ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டிலாம் நேராக ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க. a + b² வந்து நீ டெரைவ் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், a² + b² + 2ab. இதை மறக்கவே கூடாது நீ. புரிஞ்சிச்சா? a + b² ஹோல் அந்த ப்ராக்கெட்டுக்கு ஃபுல்லாக ஸ்கொயர் அது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஆன்சர் வந்து a² + b² + 2ab. இதுதான். அடுத்தது a - b² அதுக்கு டெரைவ் பண்ணனா a² - a² + b² - 2abன்னு வரும். புரிஞ்சிடுச்சா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் விச்சோ. a + b² இது உனக்கு வந்து லைஃப் லாங் இந்த ஃபார்முலா வரும். ஓகேவா? a + b² a - b² a² + b² + 2ab. a - b² a² + b² - 2ab. சரியா? அதுக்கு ப்ளஸ் வரும், இதுக்கு மைனஸ் வரும். அவ்வளோதான். அப்புறம் a + b × a - b அதை டெரைவ் பண்ணுனா a² - b² வரும். உனக்கு இது வருதோ இல்லையோ, கொட்டாவி நல்லா வருது ஏண்டா. சரி பாரு, a + b × a - b. ஓகே. இதில் 3 ஃபார்முலா இருக்குது. இந்த 3 ஃபார்முலா வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதில் தப்பு பண்ணவே கூடாது. சரியா? 3 ஃபார்முலாவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் பாரு. a + b² a² + b² + 2ab. a - b² வந்து a² + b² - 2ab. சரியா? a + b × a - b வந்து a² - b². இதெல்லாம் நீ டெரைவ் பண்ணி பார்த்தா இது கிடைக்க ஆன்சர். இந்த ஆன்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அப்போ தான் உனக்கு எக்ஸாம்பிள் வந்து கேட்கும்போது டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் நீ, ஃபுல்லாக உட்காந்து போடாமல். புரியுதா? ஓகே. we shall now work out one more useful identity. அதாவது x + a × x + b. அதை போட்டோன்னா என்ன கிடைக்கும்னா x² + a + b × x + abன்னு கிடைக்கும். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோ, சும்மா மெமரைஸ் பண்ணிக்கோ. ஓகே. ஓகே. இங்கே பாருங்கள். அதாவது என்னென்னா, இப்போ உனக்கு ஒரு 4 ஐடென்டிட்டி கிடச்சிருக்கா? பாக்ஸில் கொடுத்துருக்காங்களா? 4 பாக்ஸ் போட்டாங்களா? ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெரிஃபை ஐடென்டிட்டி 4. 4வது பாக்ஸில் ஏக்கு 2 போடு, பிக்கு 3 போடு, எக்ஸுக்கு 5 போடுன்றாங்க. போட்டால் உனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா? கிடைக்காதா?
கிடைக்கும். சரி ஓகே, அது போடு. அதே மாதிரி வந்து கீழே வேற வேற கொடுத்துருக்காங்க. ஏ வந்து பியும் ஈக்குவலாக இருந்தால் என்ன நடக்கும்? ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்தால் என்ன நடக்கும்? ஏ ப்ளஸ் பி என்ன ஆகிடும்? 2A ஆகும், இல்லைனா 2B ஆகும். கரெக்டா? அந்த மாதிரி போடணும். சரியா? இதெல்லாம் நீ போட்டு எனக்கு வந்து காமிக்கிற. ஓகே, ஏவும் பி ஈக்குவலாக இருந்தால், அப்புறம் பி வந்து மைனஸ் ஏவாக இருந்தால், அந்த இடத்துலலாம் நீ அதுக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் டெரைவ் பண்ணணும். ஓகேவா? இங்கே பாரு, பேஜ் நம்பர் 150 பாரு. உனக்கு தூக்கம் வந்துருச்சு. பேஜ் நம்பர் 150, எக்ஸாம்பிள் 11. ஓகே, 2x + 3y ஹோல் ஸ்கொயர். ஓகே, உனக்கு வந்து a + b ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா தெரியும். a² + b² + 2ab. ஏன்றது இங்கே 2x, bன்றது 3y. அதுக்கு பதில் அந்த ஆன்சரை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். a² 2x² + 3y² + 2ab. 2 × 2x × 3y. இந்த ஃபார்முலாவில் வந்து நீ சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? ஓகே, இது எல்லாமே அந்த 4 ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டிஸ் இருக்குது பாரு, அதை பேஸ் பண்ணி தான் வரும். சரியா? ஓகே, இது 4மே அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஓகே, ஸோ இதை நீ எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீ அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது தான் உனக்கு ஈஸியாக கிடைக்கும். சரியா? இதை பண்ணி எனக்கு ஏதாவது இதில் டவுட் இருக்குன்னா எனக்கு உடனே சொல்லு. சரியா? நான் உனக்கு வந்து அதை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். எக்ஸசைஸ் 9.5 வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஃபுல்லாகவே. எக்ஸசைஸ் 9.5 பாரு. 1ல் x + 3 × x + 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? x + 3 ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஸ்கொயர் ஆகிடும். x + 3 × x + 3 பண்ணால் x + 3 ஹோல் ஸ்கொயர். x + 3 ஹோல் ஸ்கொயர் உனக்கு தெரியும், a + b ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. அதை அப்ளை பண்ணணும். அதுதான் கான்செப்ட். அடுத்ததில் செகண்டில் பாரு, 2y + y × 2y + y அப்படின்னா என்ன அர்த்தம்? 2y + y ஹோல் ஸ்கொயர். ஆமாம், கரெக்டு. அந்த மாதிரி தான். சரியா? அந்த 4 ஐடென்டிட்டியில் ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகும் இதில். சரியா? எல்லாமே ஹோல் ஸ்கொயர் தான். எல்லாமே ஹோல் ஸ்கொயரில் தான் வருதா? சரி, வெரி குட். ஆனால் 6th இருந்து பாரு, 6th எல்லாம் ஹோல் ஸ்கொயர் வராது. 6th a² + b², அடுத்தது -a² + b². அது வந்து a + b × a - b அது மாதிரி வரும். a² -a² + b² எப்படி எழுதலாம்? நீ b² - a² எழுதலாமா? ஃபஸ்ட்டில் இருக்கிறத b² + a² எழுதலாமா? அப்போது a + b × a - b வந்துடும். அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். புரியுதா? இங்கே ஏவும் பியும் மாறி வருது. ஸோ மீதி இருக்கிறது எல்லாமே வந்து ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் தான், பட் கரெக்டாக பண்ணணும். சரியா? எதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையும் போட்டு ஆன்சரை வெரிஃபை பண்ணணும். மறந்துடாத. சரியா? ஏதாவது உனக்கு டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளு. சரியா? ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. ஐடென்டிட்டிஸில் அந்த 4 வெரி இம்பார்ட்டண்ட்டாக அந்த ஃபார்முலா நீ மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, உட்காந்து ஒன்று ஒன்றெல்லாம் போட்டுட்ருக்க முடியாது. அதனால் வந்து நல்லா பார்த்துக்கோ. ஓகேவா? சரிப்பா, இதில் ஏதாவது டவுட் இருக்கா உனக்கு? ஒரே நாளில் இது எல்லாம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் வேறு வழி இல்லை. சரியா? நான் டெய்லி உட்காந்து இது பண்ண முடியாது, சொல்லித்தர முடியாது. அவங்கவுங்களுக்கு சொல்லணும், இவங்களுக்கு சொல்லித்தரணும். ஓகே, கௌஷி, சாதனா, நிறைய இருக்குது. ஓகேவாப்பா? ஸோ அதனால் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தடுத்து போட்டுப்பார். உனக்கு டவுட் இருக்கிறது மட்டும் மார்க் பண்ணி வை. சரியா? நம்ம அடுத்த கிளாஸ் இல்லை, நீ ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. நான் உனக்கு நான் ஆன்சர் உனக்கு டெரைவ் பண்ணி நான் உனக்கு அனுப்புகிறேன். எழுதிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். சரியா? சரி, போய் சாப்பிட்டு தூங்க. இங்கே 1 மணி ஆகிடுச்சு. சரிப்பா. ஓகேப்பா, குட் நைட்.